Need previous year question physics kinetic theory topic 1 kinetic theory of gases and gas laws. The mean free path I for a gas molecule depends upon diameter d of the molecule as mean free path is inversely proportional to d square. Option A the answer. ஏன்னா வந்துட்டு mean free path I வந்துட்டு is equal to 1 by root 2 n pi d square. அப்போ I is inversely proportional to d square. அதான் ஆன்சர். ஆப்ஷன் A I is inversely proportional to d square தான் correct answer. I is inversely proportional to r square. அதுவும் correct answer. An ideal gas equation can be written as P is equal to rho RT by m naught where rho and m naught are. இதில் வந்து rho வந்துட்டு mass density, m வந்துட்டு mass of the gas. okay, mass density rho அப்புறம் m naught வந்து mass of the gas. ஆப்ஷன் A தான் ஆன்சர். ஓகேவா? அப்போ இது வந்துட்டு ரோ அப்படிங்கிறது வந்துட்டு மாஸ் டென்சிட்டி. ரோ அப்படின்னா டென்சிட்டி, மாஸ் டென்சிட்டி. அதுக்கப்புறம் எம் வந்து மாஸ் ஆஃப் தி கேஸ். மாஸ் ஆஃப் தி கேஸ் இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. டென்சிட்டி ரோ இஸ் ஈக்குவல் டு பிஎம் பை ஆர்டி. ஓகேவா? தட் இஸ் pressure P is equal to rho RT by M. ஓகே, இது வந்து ரோ டென்சிட்டி ரோ RT by M. அப்போது இதில் வந்து ரோ அப்படிங்கிறது வந்து மாஸ் டென்சிட்டி அண்ட் M நாட். இந்த M வந்துட்டு மாஸ் ஆஃப் தி கேஸ். ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் P is equal to rho RT by M naught. இதில் வந்துட்டு ரோ இது வந்து மாஸ் டென்சிட்டி அண்ட் M naught. இந்த M naught இது வந்து மாஸ் ஆஃப் தி கேஸ். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ப்ரெஷர் P is equal to rho RT by M naught. ஸோ P into M naught by rho is equal to RT. அப்போது PV is equal to RT and V is equal to m naught by rho. ஏன்னா வந்து டென்சிட்டி ரோ வந்து மாஸ் பை வால்யூமா. ஓகே, வால்யூம். ஹென்ஸ் ரோ அண்ட் m naught are mass density and mass of the gas respectively. இந்த இடத்துல வந்துட்டு density is equal to mass by volume. okay, density is equal to mass by volume. அப்போது volume is equal to mass by density. okay, அதனால தான் volume is equal to mass by density. அப்போ rho வந்து mass density and m naught வந்துட்டு mass of the gas. option A is the correct answer. The mean free path lambda for a gas with molecular diameter d and number density n can be expressed as mean free path I. இது வந்துட்டு 1 by root 2 n by d square. option A the answer. 1 by root 2 n by d square. okay, option A the answer. The mean free path lambda for a gas with molecular diameter d and number density n is given by the relation lambda is equal to 1 by root 2 n by d square. option A the correct answer. okay, next, a cylinder contains hydrogen gas at pressure of 249 kPa and temperature 27 degrees Celsius. kPa na kilopascal. okay, and temperature 27 degrees Celsius. its density என்னன்னு கேட்குறாங்க. okay, density அப்புறம் ஆர் கேஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. 8.3 ஜூல் மோல் இன்வர்ஸ் கெல்வின் இன்வர்ஸ். ஓகே,
ஓகே ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிவன் எழுதிக்கலாம். சிலிண்டர் கண்டெய்ன்ஸ் ஹைட்ரஜன் கேஸ் அட் ப்ரெஷர் வந்து 249 கிலோ பாஸ்கல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம வந்து 249 இன்ட்டு கிலோ அதை 10⁻³ பாஸ்கல் அப்படின்னு எழுதிடலாம். அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் வந்து 27 டிகிரி செல்சியஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 27 + 273 வந்து 300 கெல்வின்ல எழுதணும். இப்போ வந்து அவங்க டென்சிட்டி என்னன்னு கேட்குறாங்க. டென்சிட்டி ரோவோட ஃபார்முலா வந்து PM/RT. ஓகே, PM/RT நமக்கு தெரியும். டென்சிட்டி வந்து ரோ இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம்னு சொல்லிட்டு இதை வந்து ஃபார்முலா டென்சிட்டி ரோ இஸ் ஈக்குவல் டு PM/RT. ஓகே, அப்புறம் ப்ரெஷரோட வேல்யூ வந்து 249 இன்ட்டு 10⁻³ இன்ட்டு ஓகே இங்கே வந்து M இருக்குது. ஹைட்ரஜன் கேஸுக்கு வந்து மாலிகுலர் மாஸ் என்ன? ஃபார் 2 gram. Okay, for hydrogen gas M அதாவது molecular mass வந்து 2 gram. ஓகே, 2 gram. இங்கே வந்துட்டு ஆன்சர்லாம் வந்துட்டு kg/m³ இருக்குது. அதனால் நம்ம எல்லாமே வந்துட்டு கிலோகிராமில் கன்வெர்ட் பண்ணிடலாம். ஓகே, கிராம் வந்து கிலோகிராமுக்கு கன்வெர்ட் பண்ணால் நமக்கு வந்து 2 × 10⁻³ கிலோகிராம் அப்படி கிடைக்கும். ஓகே, அப்போது இங்கே வந்து இன்ட்டு 2 × 10⁻³ டிவைட் பை ஆரோட வேல்யூ வந்து 8.3. கொஸ்டின்லே கேஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுத்துருந்தாங்க 8.3 ஜூல் மோல் இன்வர்ஸ் கெல்வின் இன்வர்ஸ்னு. அப்போது 8.3 இன்ட்டு டெம்பரேச்சர் வந்து 300 கெல்வின். ஓகே, 300 கெல்வின். ஓகே, இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணலாம். இதை வந்து நான் வந்து அப்ராக்சிமேட்டாக 250 அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறேன். ஓகே, அப்போ இதில் ஒரு 0 கேன்சல் ஆயிரும். அண்டு ஓகே 250 அப்படி நான் எடுக்கிறேன். ஓகே, இன்ட்டு இங்கே வந்து 10⁻³ 10⁻³ கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறம் இங்கே டிவைட் பை 8.3 இருக்கும். இன்ட்டு 300 இங்கே வந்து இன்ட்டு 2 இருக்கும். இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 கேன்சல் ஆயிடுச்சு. அப்படின்னா 8.3 இன்ட்டு 3 எவ்வளோ? 24.9 அப்படி கிடைக்கிது. இது வந்து 24.9 அப்படி கிடைக்கிது இது. அப்போது டென்சிட்டி ரோ இஸ் ஈக்குவல் டு இங்கே 25 பை இங்கே வந்து 24.9 வந்து நான் 25 அப்படி எடுக்கிறேன். இங்கே வந்து ஒரு 0 இருக்கா, அப்போ 1/10 அப்படி இருக்கும். ஸோ இங்கே வந்து 10 இங்கே வந்து ஒரு 0 இருக்குது. அப்போ இங்கே வந்து 10 அண்ட் இங்கே வந்து 2 இருக்குது 2. ஸோ இது வந்து கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து 2/10 கிடைக்கும். 2/10 வந்துட்டு 0.2 kg/m³ அப்படி கிடைக்கும். ஓகே, அதான் ஆன்சர். ஸோ வந்துட்டு ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ 0.2 kg/m³. இதான் வந்து அதோட சொல்யூஷன். ஹைட்ரஜன் கேஸ் மாலிகுலர் மாஸ் வந்து 2 கிராம். ஆனால் நம்ம வந்து அதை கேஜியில் எடுத்து எழுதுகிறோம் 2 × 10⁻³ kgன்னு சொல்லிட்டு. அப்போ நமக்கு ரோ டென்சிட்டி ஆன்சர் கிடச்சிச்சு 0.2 kg/m³. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் ஆஃப் அ கேஸ் filled in a container would lead to increase in its kinetic energy or decrease in its pressure or decrease in its intermolecular distance or increase in its mass. temperature of the gas increase ஆனால் என்னது வந்து ஆகும்? டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதோட கைனட்டிக் எனர்ஜியும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் ஆஃப் அ கேஸ் filled in a container would lead to increase in its kinetic energy. ஏன்னா வந்துட்டு கைனட்டிக் எனர்ஜி ஃபார்முலா வந்துட்டு F/2 kNRT. ஓகே, இது வந்து ஒரு ஃபார்முலா.
Fங்கிறது degree of freedom. அப்போ kinetic energy வந்துட்டு is directly proportional to temperature. அது மட்டும் இல்லை ப்ரெஷரும் வந்து directly proportional to temperature தான். ஓகே, அதனால் ப்ரெஷரும் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும், டிக்ரீஸ் ஆகாது. டிக்ரீஸ் இன் இன்டர்மாலிகுலர் டிஸ்டன்ஸ் நோ, தப்பு. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் இன்டர்மாலிகுலர் டிஸ்டன்ஸு வந்து இதான் சொல்யூஷன். ஓகே, as the temperature of the gas in the container is increased, the kinetic energy also increases. This is because the average kinetic energy of the gas given by kinetic energy is equal to F by 2 nRT. Fங்கிறது degree of freedom, n வந்து number of moles of gas molecules, R universal gas constant, and T absolute temperature of gas. So kinetic energy is directly proportional to temperature. Option B வந்து தப்பு, ஏன்னா ப்ரெஷரும் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும். இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் வில் லீட் டு இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர். ஸோ ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். அண்ட் ஆப்ஷன் சிடி அதுவும் வந்து தப்பு, ஏன்னா வந்துட்டு மாலிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ். ஓகே, மாலிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் while மாஸ் வந்து ரிமைன்ஸ் த சேம் ஃபார் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனாலும் மாஸ் வந்து ரிமைன்ஸ் சேம். At what temperature will the RMS speed of oxygen molecules become just sufficient for escaping from the Earth's atmosphere? Okay, அப்போது அவங்க கொடுத்துருக்கிறத வச்சு பார்க்கும்போது escape velocity. At what temperature will the RMS speed of oxygen molecules become sufficient for escaping from the Earth's atmosphere? அப்போ RMS velocityயும் escape velocityயும் வந்து ஈக்குவல் அப்படின்னு போடணும். Given mass of oxygen molecule, mass வந்து 2.76 into 10 to the power minus 26 kilogram. Boltzmann constant வந்து kb is equal to 1.38 into 10 to the power minus 23 joule per Kelvin அப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். எஸ்கேப் வெலாசிட்டி வந்து நமக்கு தெரியும், √2g r அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நமக்கு வந்து கண்டுபிடிச்ச 11.2 கிலோமீட்டர் பர் செகண்ட், அதாவது 11.2 கிலோமீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் அப்படி கிடைக்கும். அப்போ அவங்க கொடுக்கறது வச்சு பார்க்கும்போது விஆர்எம்எஸ் வாட் டெம்பரேச்சர் தான் கேட்குறாங்க. will the RMS speed of oxygen molecules become just sufficient for escaping from the Earth's atmosphere? So VRMS is equal to VE அப்படி நம்ம வந்து போட்டோம்னா VRMS velocity of root mean square velocity வந்துட்டு √3 kbt by m அப்படி தான் வரும் இந்த இடத்துல. ஏன்னா வந்து √3 kbனா போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், t by m, m வந்து m of oxygen. ஓகே, இங்கே வந்து இப்படி மாஸ் ஆஃப் ஆக்சிஜன், ஏன்னா வந்து கேன் வந்திருக்குல்ல, அப்போ இது வந்து மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் அப்படி இருக்கும். இப்போ நம்ம வந்து இதிலேருந்து தட் இஸ் ஈக்குவல் டு 11.2 இன்ட்டு இந்த கிலோமீட்டர் நம்ம மீட்டராக மாற்றிக்கலாம். ஸோ இன்ட்டு 10 to the power 3. இப்போ நம்ம வந்து இதிலேருந்து டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கலாம். டெம்பரேச்சர் T இஸ் ஈக்குவல் டு 11.2 இன்ட்டு 10 to the power 3 இன்ட்டு இது இந்த மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் வந்து இங்கே போயிடும். ஓகே, டு டிவைட் பை, இப்போ இது வந்து இங்கே வந்துடும். அப்போ 3 kb வந்து போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் 1.38 இன்ட்டு 10 power minus 23 ஜூல் பர் கெல்வினில் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இதை கண்டுபிடிக்கலாம். 11.2 இங்கே வந்து ஸ்கொயர் வரும், ஏன்னா வந்து இங்கே ரூட் இருக்குல்ல, அப்போ இங்கே ரூட்டை கேன்சல் பண்ணும்போது ஸ்கொயர் இங்கே ஸ்கொயர் பண்ணணும், ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். அப்போ இங்கே ரூட் கேன்சல் ஆயிரும், இங்கே வந்து ஸ்கொயர் ஆயிரும். அதனால தான் இங்கே 11.2 இன்ட்டு 10 to the power 3 the whole square இன்ட்டு மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் டிவைட் பை 3 இன்ட்டு kb 1.38 இன்ட்டு 10 to the power minus 23. அதுக்கப்புறம் இங்கே 11.2 இன்ட்டு 11.2 இன்ட்டு இங்கே 3 2 6, ஸோ 10 power 6 இன்ட்டு மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்க 2.76 இன்ட்டு 10 power minus 26 kg அப்படி கொடுத்துருந்தாங்க. ஓகே, டிவைட் பை
3 into 1.38 into 10 power minus 23. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணலாம். Okay, so 11.2 into 11.2 into 2.76 into in the 10th power 6 into 10 power minus 26. இந்த 10 power minus 23 மேலே வந்துருச்சுன்னா 10 power plus 23 ஆயிரும். ஓகே, அதுக்கப்புறம் divide by 3 into 1.38. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணலாம். அப்போது நமக்கு 11.2 into 11.2 into 2.76 into 10 power 3 அப்படின்னு கிடைக்கும். Divide by 3 into 1.38. அப்போது இங்கே 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். இதை 3 அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம். 2.76 வந்து அப்ராக்சிமேட் பண்ணி 3ன்னு வச்சா இது ரெண்டும் கேன்சல். அதுக்கப்புறம் இது வந்து 11 11s are 121 and okay and into 2 divide by 3 242 by 3. So 3 8s are 24 and 0.6 3 6 are 18 அப்படின்னு. அப்போது நமக்கு வந்து 8 into 10 power 3 நமக்கு ஆன்சர் வந்து 8.326 into 10 power 4 Kelvin அப்படின்னு கிடைக்கும். ஓகே, அப்போ இதோட ஆன்சர் வந்து 8.326 into 10 power 4 Kelvin. இதான் வந்து ஆன்சர் சொல்யூஷன். Minimum velocity with which the body must be projected vertically upwards so that it could escape from the Earth's atmosphere is its escape velocity VE. VE வந்து √2gr. இப்போது இந்த g வந்து 9.8 meter per second square. Radius of Earth வந்துட்டு r is equal to 6.4 into 10 power 6 meter. அப்போது escape velocity வந்து √2gr வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு 11.2 kilometer per second, அதாவது 11,200 meter per second அப்படி கிடைக்கும். இப்போ நம்ம VRMS is equal to Vன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் இது ஆன்சர். இங்கே இதோட சப்ஸ்டிடியூஷனில் வந்துட்டு இதை வந்து அப்ராக்சிமேட் பண்ணிவிட்டு எடுத்ததுனால 11 11s are 121 and divide by இந்த 1.38 நான் 1.5ன்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ இங்கே 3/2, அப்போ இங்கே 3 மேலே 2, அப்புறம் இங்கே வந்து 121 into 2 வந்து 242 divide by 3 8.6. எப்படியோ நமக்கு வந்து 8 into 10 to the power 3 கிடச்சிச்சு. ஆன்சர் வந்துட்டு 8.326 into 10 to the power 4 Kelvin. ஆப்ஷன் B is the answer. 8.326 into 10 to the power 4 Kelvin. இதான் வந்து சொல்யூஷன். The molecules of a given mass of a gas have RMS velocity of 200 meter per second at 27 degrees Celsius and 1 into 10 to the power 5 Newton per meter square pressure when the temperature and pressure of the gas are respectively 127 degrees Celsius and 0.05 into 10 to the power 5 Newton per meter square. The RMS velocity of its molecules in meter per second is. RMS velocity கேட்குறாங்க. ஓகே, நம்ம கண்டுபிடிக்கலாம். அவங்க வந்து VRMS கொடுத்துருக்காங்க 200 மீட்டர் பர் செகண்ட் ms -1. அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் T1 கொடுத்துருக்காங்க 27 டிகிரி செல்சியஸ். 27 + 273 அப்படின்னு போட்டால் நமக்கு வந்துட்டு 300 கெல்வின் அப்படி கிடைக்கும். அதுக்கப்புறம் ப்ரெஷரும் கொடுத்துருக்காங்க 1 × 10⁵ நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து 1, அதுக்கப்புறம் எல்லாமே இதெல்லாம் வந்து 1. ஓகே, 1 1 1 அண்டு
டெம்பரேச்சர் T2 கொடுத்துருக்காங்க 127 டிகிரி செல்சியஸ். அதுக்கப்புறம் ப்ரெஷரும் கொடுத்துருக்காங்க. P2 வந்து 0.05 × 10⁵ நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர். ஓகே, இப்போ VRMS கண்டுபிடிக்கணும். ஸோ VRMS is equal to √3 RT/m. √3 RT/m இதை தான் வந்துட்டு ஃபார்முலா. ஓகே, VRMS is equal to √3 RT/m. PV is equal to nRT. PV is equal to nRT. Okay, P is equal to nRT by volume. n வந்துட்டு இங்க வந்து mass by n வந்து given mass by molecular mass. Okay, given mass by molecular mass RT. இங்க வந்து இதான் வந்து P. அப்போ இங்க வந்து pressure வந்து mass by volume, இது density. So rho RT/m. okay, rho RT, pressure P is equal to rho RT/m molecular mass. okay, இப்போ நம்ம வந்து இந்த கொஸ்டின் பார்க்கலாம். VRMS வந்துட்டு இன் மீட்டர் பெர் செகண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ VRMS ஓட ஃபார்முலா √3 RT/m. ஓகே, இப்போ நம்ம வந்து VRMS ஃபஸ்ட்டு VRMS 1 டிவைட் பை VRMS 2 is equal to இங்கே வந்து RMS velocity is directly proportional to root of temperature. மற்றதெல்லாம் வந்து constant. So VRMS 1 divided by VRMS 2 is equal to √T1/T2. ஓகே, அப்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா VRMS 1 வந்துட்டு நமக்கு 200ன்னு தெரியும். 200 டிவைட் பை VRMS 2 இது நமக்கு தெரியாது, கண்டுபிடிக்கணும். இஸ் ஈக்குவல் டு டெம்பரேச்சர் T1 வந்துட்டு நமக்கு 300 Kelvin. ஓகே, 300 Kelvin டிவைட் பை டெம்பரேச்சர் T2 வந்து 127 டிகிரி செல்சியஸா. அப்போ 127 + 273, ஏன்னா கெல்வினுக்கு மாற்றணும். 400 Kelvin வந்திருக்கு. ஸோ 400 which is equal to √3/4. √3/4. ஓகே, இப்போ நம்ம வந்து VRMS 2 கண்டுபிடிச்சிடலாம். VRMS 2 வந்துட்டு என்னன்னா 200 டிவைட் பை √3/4 which is 200 into √4/3. அப்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 200 into 2/√3. ஓகே, அப்போ 200 into 2 400/√3 மீட்டர் பர் செகண்ட் ms-1. ஓகே, இதான் ஆன்சர் கிடச்சிருக்கு. ஸோ ஆன்சர் வந்துட்டு 400/√3. ஆப்ஷன் ஏ கரெக்டாக? எஸ், ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதுதான் வந்து சொல்யூஷன். VRMSோட ஃபார்முலா வந்து √3 RT/m. and VRMS is directly proportional to root of temperature, √T. VRMS is directly proportional to √T. okay, answer கிடச்சிருச்சு. A given sample of an ideal gas occupies a volume V at a pressure P and absolute temperature T. The mass of each molecule of gas is m. Which of following gives the density of the gas? Density rho is equal to Pm/RT. okay, density of the gas வந்து என்ன கொடுக்கும்? okay, density வந்து rho is equal to Pm/RT. இதுதான் நமக்கு தெரிஞ்சது. ஓகே, இதில் வந்து mass density. so density is equal to density rho is equal to இது rho is equal to Pm/kT. ஓகே, KTன்னு வந்துடும் அந்த இடத்துல. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஓகே, Pm/kT. ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர்.
ஏன்னா வந்துட்டு இந்த இடத்துல எம் இருக்குல்ல, இந்த எம் வந்துட்டு ஸ்மால் எம் மாஸ் எம் இன்ட்டு அவகேட்ரோ நம்பர். அண்ட் இந்த இடத்துல ஆர் இருக்குல்ல, ஆர் வந்துட்டு கே இன்ட்டு அவகேட்ரோ நம்பர். ஓகே, இப்போது நம்ம வந்து இதை வந்து இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா, இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு பிஎம்முக்கு வந்து எம்என்ஏ டிவைட் பை ஆருக்கு வந்து கேஎன்ஏ டி. அப்போ அவகேட்ரோ நம்பர் கேன்சல் ஆயிரும். அப்போது தட் இஸ் ஈக்குவல் டு பிஎம் பை கேடி அப்படின்னு கிடைக்கும். ஸோ தட் இஸ் த டென்சிட்டி ரோ இஸ் ஈக்குவல் டு பிஎம் பை கேடி. ஓகே, கிடச்சிருச்சா? அதான் வரும், ரோ இஸ் ஈக்குவல் டு பிஎம் பை கேடி. இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ப்ரெஷர் பி இஸ் ஈக்குவல் டு 1/3 என்எம் பை வி விஆர்எம்எஸ் ஸ்கொயர். என்எம் வந்துட்டு இங்கே மாஸ் ஆஃப் தி கேஸ், வி வந்துட்டு இங்கே volume of the gas, and mn by v is density of the gas. Mass by volume and the density தானே. So P is equal to half PV RMS square, that is equal to 1/3 rho 3 RT by m naught, that is equal to rho RT by m naught. இது நமக்கு தேவையில்லை, ஆனால் நமக்கு இது தெரிஞ்சுக்கணும். VRMS is equal to root 3 RT by m naught. ஓகே ஓகே, இங்கே வந்து டென்சிட்டி கிடச்சிருச்சு. டென்சிட்டி ரோ இஸ் ஈக்குவல் டு பிஎம் பை கேடி. 4 gram of a gas occupies 22.4 liter at NTP. The specific heat capacity of the gas at constant volume is 5 joule per Kelvin mole. If the speed of sound in this gas at NTP is 952 meter per second, then the heat capacity at constant pressure is. Heat capacity கேட்குறாங்க at constant pressure. Take gas constant R is equal to 8.3 joule Kelvin inverse mole inverse. ஓகே, இப்போ நம்ம ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் கிவன் எழுதலாம். மாலிகுலர் மாஸ் 4 கிராம். ஓகே, மாஸ் வந்து 4 கிராம் கொடுத்துருக்காங்க. அண்ட் வால்யூம் வந்துட்டு 22.4 லிட்டர். அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் வால்யூமில் ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி சிவி வந்துட்டு 5 ஜூல் கெல்வின் இன்வர்ஸ் மோல் இன்வர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்பீட் ஆஃப் சவுண்டு, ஸோ velocity of sound வந்து 952 மீட்டர் பர் செகண்ட் ms-1. ஓகே, கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கேட்குறாங்க. ஸோ சிபி கேட்குறாங்க, ஏன்னா ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபார்முலா ஃபார் வெலாசிட்டி ஆஃப் சவுண்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அது எழுதலாம். ஸோ வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இஸ் ஈக்குவல் டு ரூட் காமா பிவி பை எம். ஓகே, இதுதான் வந்து வெலாசிட்டி ஆஃப் சவுண்டோட ஃபார்முலா. ஸோ வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வி சவுண்ட் இஸ் ஈக்குவல் டு ரூட் காமா பிவி பை எம். ஓகே, இப்போ வந்து காமா எடுத்து எழுதணும். ஸோ காமா இஸ் ஈக்குவல் டு ஓகே, இதை இந்த சைடு கொண்டு போயிடலாம். ஸோ எம் பை பிவி ஸ்கொயர், ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணணும், அப்போ தான் இந்த ரூட் கேன்சல் ஆகும். ஸோ வெலாசிட்டி ஆஃப் சவுண்டு ஸ்கொயர். ஓகே, velocity of sound square. Okay, which is equal to cp by cv. ஏன்னா வந்துட்டு cp by cv தானே வந்து காமா. நமக்கு தெரியும் ஃப்ரம் மேயர்ஸ் ரிலேஷன்ஷிப் வந்துட்டு காமா இஸ் ஈக்குவல் டு சிபி பை சிவி. ஓகே, இப்போ நமக்கு வந்து ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் சிபி கண்டுபிடிக்கணும். ஸோ இதுலேருந்து சிபி எழுதலாம். சிபி இஸ் ஈக்குவல் டு சிவி, இது வந்து இன்சைட் போகிறோம், சிவி இன்டூ எம் பை பிவி இன்டூ வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் ஸ்கொயர். ஓகே, இப்படி கிடைக்கும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். சிவி வந்துட்டு நமக்கு 5 ஜூல் பர் கெல்வின் மோல் அப்படின்ச்சா. ஸோ 5 இன்டூ மாஸ் 4 கிராம் இருக்குது, நம்ம வந்து கிலோகிராமுக்கு மாற்றணும். ஸோ 4 இன்ட்டு 10⁻³ டிவைட் பை பி
P வந்து ப்ரெஷரும் வந்து கொடுத்துருந்தாங்க கொஸ்டினில். என்னது நம்ம வந்து நார்மலாக ப்ரெஷருக்கான வேல்யூவை நம்ம எடுக்கணும், which is 1 into 10 to the power 5 பாஸ்கல். ஓகே, அப்போது நம்ம நார்மலாக அந்த ப்ரெஷரோட ஒரு வேல்யூ எடுக்கணும். ஸோ 1 into 10 to the power 5 பாஸ்கல். ஓகே, அந்த வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம் ப்ரெஷருக்கு. ஸோ 10 power 5 இன்ட்டு வால்யூம் வந்து 22.4 லிட்டர். ஸோ அப்படி எழுதிக்கலாம். இன்ட்டு வால்யூம் அது வந்து இன்ட்டு 10 to the power -3 அப்படின்னு வரும். ஏன்னா வந்து 22.4 லிட்டர்னு இருக்கா. ஸோ நம்ம வந்து அது மில்லி லிட்டருக்கு எழுதணும். அதனால இன்ட்டு 10 to the power -3 அப்படின்னு போட்டுக்கணும். ஓகே, ஸோ அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். இங்கே இன்ட்டு வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் ஸ்கொயர் இருக்குது. ஸோ 952 whole square is equal to 5 4s are 20 divided by 22.4 into 952 the whole square into இந்த 10 to the power 5 மேலே போயிடுச்சுன்னா 10 to the power -5 அப்படி கிடைக்கும். ஓகே, which is equal to 20 divided by 22.4. so 2 ones are 2 0 2. so 2 ones are 2 2 ones are 2 2 to the 4 11.2 கிடைக்குது. so 2 5s are 10 and 2 5s are 10 11. so 2 balance 1. so 2 6 are 12. okay, into நம்ம 952 into 952 பண்ணும்போது நமக்கு 906304 அப்படி கிடச்சிச்சு. பண்ணால் நமக்கு 5 into இந்த வேல்யூ பண்ணால் நமக்கு வந்து 4531520 டிவைட் பை 5.6 இது கிடைக்கும் இப்படி. ஓகே, இப்போது நம்ம வந்து இதை வந்து டிவைட் பண்ணலாம். ஓகே, 56 ஆல் டிவைட் பண்ணலாம். எதுனா 4531520. ஓகே, இதை நம்ம டிவைட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து 8 4 4 8. இப்போ நமக்கு 515 504 அண்டு இங்கே வந்து 1120 809200 இப்படி கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து என்ன கிடச்சிருக்குன்னா 809200 into 10 power -5 which is 1 2 3 4 5. so 8.09 joule per mole Kelvin. ஓகே, இப்படி தான் நமக்கு கிடச்சிருக்கு. அப்போது இதோட ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ. ஓகே, 8.09 8.0 ஜூல் கெல்வின் இன்வர்ஸ் மோல் இன்வர்ஸ். ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கு ஆன்சர். இதுதான் வந்து சொல்யூஷன். Two vessels separately contain two ideal gas A and B at the same temperature. The pressure of A being twice that of B. Under such conditions, the density of A is found to be 1.5 times the density of B. The ratio of molecular weight of A and B is. Okay, அவங்க ratio of molecular weight கேட்குறாங்க. கொடுத்துருக்கிறது வந்து pressure of A வந்துட்டு இதான் pressure. ஸோ pressure of A வந்துட்டு is twice that of pressure B. so 2 PB. அதுக்கப்புறம் density rho A is equal to 1.5 times of rho B. ஓகே, அப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து டென்சிட்டியோட ஃபார்முலா எழுதலாம். ஸோ டென்சிட்டி ரோ இஸ் ஈக்குவல் டு PM/RT. இது வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா. அதுக்கப்புறம் இதுலேருந்து ப்ரெஷர் ஃபார்முலா வந்து எழுதலாம். ஸோ ப்ரெஷர் ஃபார்முலா வந்து P இஸ் ஈக்குவல் டு ரோ RT/Mன்னு வரும். ஸோ ரோ RT/M இது வந்து ப்ரெஷரோட ஃபார்முலா. அப்போ நமக்கு வந்துட்டு ரேஷியோ ஆஃப் மாலிகுலர் வெயிட் ஆஃப் A and B தானே கேட்குறாங்க. ஸோ ரேஷியோ ஆஃப் மாலிகுலர் வெயிட். ஸோ டென்சிட்டி வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாலிகுலர் வெயிட். ப்ரெஷர் வந்து இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மாலிகுலர் வெயிட்.
ஓகே, அப்போ நம்ம பொதுவாக வந்து எழுதலாம். அதாவது ப்ரெஷர் ஓகே ப்ரெஷர் P by density rho. ஓகே, ப்ரெஷர் P என்னது rho RT by M and density rho என்னது PM by RT. இது வந்து P சரியா, PM by RT. அப்போது இது நம்ம சால்வ் பண்ணோன்னா நமக்கு வந்துட்டு என்ன கிடைக்கும்? RT by M அப்படின்னு கிடைக்கும் சரியா. ஏன்னா வந்துட்டு ரோ RT by M இதுதான் வந்து ப்ரெஷர் சரியா. அப்போ இந்த ப்ரெஷரும் கேன்சல் ஆயிரும். ஸோ நமக்கு வந்து RT by M அப்படின்னு கிடைக்கும். RT by M இப்படி கிடைக்குமா. அதுக்கப்புறம் வந்துட்டு molecular weight M is equal to rho RT by P. இதில் வந்து RT வந்துட்டு கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ molecular weight is directly proportional to density and inversely proportional to pressure. So molecular weight is directly proportional to density and inversely proportional to pressure. இது வந்து ஒரு முக்கியமானது. Molecular weight is directly proportional to density rho and molecular weight is inversely proportional to pressure. அது வந்து நமக்கு இந்த ஃபார்முலாலே தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, so molecular weight of A divided by molecular weight of B is equal to density rho of A divided by density rho of B into இங்கே வந்து pressure PB divided by pressure PA. okay, which is இங்கே வந்து PA density of A rho A வந்து 1.5 rho B. so 1.5 rho B divided by rho B into இங்கே pressure of B வந்து ஓகே pressure of B divided by pressure PA வந்துட்டு 2 PB. ஓகே, அப்போ 2 PB இங்கே PB கேன்சல் ஆயிரும், இங்கே rho B கேன்சல் ஆயிரும். ஸோ நமக்கு 1.5/2 அப்படின்னு இருக்கும். ஸோ 1.5 வந்து 3/2 அப்படின்னு எழுதிக்கலாம். 3/2 into 2, ஸோ 3/4. 3/4 is 0.75. அதுதான் வந்து ஆன்சர். ஓகே, ஆன்சர் வந்துட்டு 3/4. ஆப்ஷன் B is the answer. ஓகே, இதுதான் வந்து சொல்யூஷன். The mean free path of molecules of a gas radius r is inversely proportional to okay, the mean free path is inversely proportional to radius square. okay, ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் D கிடையாது, ஆப்ஷன் B தான், R ஸ்கொயர் தான் வரும். ஓகே, ஏன்னா வந்து மீன் ஃப்ரீ பாத் வந்துட்டு I அப்படின்னு டினோட் பண்ணுவோம். ஸோ I is inversely proportional to R ஸ்கொயர் radius ஸ்கொயர். அப்போ இப்படி தான் வரும். ஸோ மீன் ஃப்ரீ பாத் is inversely proportional to R square. So R square, option B the answer. Mean free path I is given by I is equal to 1/√2 n pi d square. அப்போ I is inversely proportional to d square and I is inversely proportional to R square. இதான் வந்து correct answer. okay, so R வந்து radius of the molecules of gas. The molar specific heats of an ideal gas at constant pressure and volume are denoted by Cp and Cv respectively if gamma is equal to Cp by Cv and R is the universal gas constant, then Cv is equal to என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மோலார் ஹீட் கெப்பாசிட்டி Cv என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு மேயர்ஸ் ரிலேஷன் தெரியும். ஓகே, மேயர்ஸ் ரிலேஷன் அவங்களே கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. மேயர்ஸ் ரிலேஷன் வந்து Cp/Cv அதுதான் காமா. ஓகே, கொடுத்துருக்காங்க காமா இஸ் ஈக்குவல் டு Cp/Cv. ஓகே, அப்போது
Cp minus Cv is equal to R. R வந்து universal gas constant. Okay, Cp minus Cv is equal to R. Okay, அதுக்கப்புறம் Cp is equal to R plus Cv. Okay, Cp is equal to இது அந்த சைடு போயிடும் R plus Cv. இப்போ நமக்கு தெரியும் Meena.S ரிலேஷன்ஷிப் இதுதான், தட் இஸ் Cp by Cv வந்துட்டு காமா அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகே, இதை வந்து இதில் அப்ளை பண்ணலாம். Cp வந்து R plus Cv. ஓகே, R plus Cv by Cv is equal to gamma. ஓகே, அப்போ இதை நம்ம வந்து எப்படி எழுதலாம்னா இது வந்து இந்த சைடு போயிடும். ஸோ gamma Cv is equal to R plus Cv. ஓகே, gamma Cv is equal to R plus Cv. ஓகே, அதுக்கப்புறம் இந்த ப்ளஸ் Cv இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் Cv ஆயிரும். ஸோ gamma Cv minus Cv is equal to R. ஓகே, நமக்கு Cv தானே வேணும், அதனால் ஓகே இங்கே Cvயை வந்து காமனாக எடுத்துடலாம். அப்போது gamma minus 1 into Cv is equal to R. Cv is equal to R by gamma minus 1. இதுதான் வந்து ஆன்சர். ஓகே, Cv is equal to R by gamma minus 1. R by gamma minus 1. Option B is the answer. இதுதான் வந்து சொல்யூஷன். ஓகே, Cp minus Cv வந்து R universal gas constant. Cp வந்துட்டு R plus Cv. Cp by Cv தான் gamma Meena.S relation. ஸோ இது வந்து R plus Cv by Cv is equal to gamma. Gamma Cv is equal to R plus Cv. Gamma Cv minus Cv is equal to R. Cv is equal to R by gamma minus 1. அதுதான் ஆன்சர், R by gamma minus 1. In the given Vt diagram, V வந்து volume, T temperature, Vt diagram, what is the relation between pressure P1 and P2? இங்கே P1 இருக்குது, இங்கே P2 இருக்குது. இது θ1, இது θ2. ஸோ ரிலேஷன் பிட்வீன் ப்ரெஷர் கேட்குறாங்க. ஓகே, ப்ரெஷர் நமக்கு தெரியும் ஸ்லோப் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர். ஸ்லோப் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர். ஓகே, அப்போது இங்கே வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷன் டு ப்ரெஷர். இங்கே θ2 தான் வந்து கிரேட்டராக இருக்குது தென் θ1. அப்போது இங்கே வந்து P2 வந்து வில் பி லெஸ். ஸோ ப்ரெஷர் வில் பி லெஸ் தென், ஏன்னா ஸ்லோப் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷரில். ஸோ P2 இஸ் லெஸ் தென் P1. இப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ ஆன்சர் வந்துட்டு P2 இஸ் லெஸ் தென் P1. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அக்கார்டிங் டு கொஸ்டின், ஸ்லோப் ஆஃப் தி கிராஃப் இந்த கிராஃப் வந்து Vt கிராஃப். ஓகே, ஸ்லோப் ஆஃப் தி கிராஃப் இஸ் inversely proportional to pressure. So P2 is less than P1 as the answer. Okay, during an adiabatic process the pressure of a gas is found to be proportional to the cube of its temperature. The ratio of Cp by Cv for the gas is, okay, அவங்க வந்துட்டு during an adiabatic process pressure of gas வந்து is proportional to cube of its temperature. அப்போ T cube இப்படி கொடுத்துருக்காங்க, இதுதான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நமக்கு வந்து Cp by Cv இதோட ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, அப்போ நமக்கு வந்து PV is equal to nRT ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். அப்போது PV வந்துட்டு is directly proportional to temperature. okay, PV வந்து directly proportional to temperature. ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கா? அப்போது P is directly proportional to, இந்த P வந்து is directly proportional to PV cube. அப்போது P square V cube is equal to constant. ஏன்னா வந்துட்டு PV வந்துட்டு constant. ஓகேவா, இங்கே PV is equal to nRT நமக்கு ஃபஸ்ட் லாலே தெரியும். PV is equal to constant.
அதனால் p ஸ்கொயர் v cube is equal to constant. இதை வந்து நம்ம 2ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ நமக்கு pv 3/2 வந்துட்டு கான்ஸ்டன்ட் அப்படி கிடைக்கும். அப்போது pv பவர் காமா is equal to கான்ஸ்டன்ட். அப்போ இந்த காமா இதோட வேல்யூ என்னன்னா காமாவோட வேல்யூ வந்து 3/2. ஓகே, அதுதான் வந்து ஆன்சர் 3/2. அப்போ ஆன்சர் வந்து 3/2 ஆப்ஷன் டி. அக்கார்டிங் டு கொஸ்டின் வந்து ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் கியூப் டி கியூப். P வந்து pressure, T temperature, and we know that PV is equal to nRT and PV is directly proportional to temperature. In the equation putting second to in first equation, அப்போ நமக்கு P is directly proportional to PV cube. அப்போ இங்கே வந்து P square V cube is equal to constant, PV power 3/2 constant அப்படி கிடைக்கும். PV power 3/2 வந்து constant. So comparing in the equation 3 with the PV power gamma is equal to constant. அப்போ காமாவோட வேல்யூ வந்துட்டு இது 3/2. ஓகே, அப்போது ஆன்சர் வந்து 3/2. At 10 degrees Celsius, the value of a density of a fixed mass of an ideal gas divided by its pressure is x. Okay, density divided by pressure is x. Mass on fixed. Okay, at 110 degrees Celsius, this ratio is ஓகே கண்டுபிடிக்கலாம். அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இந்த டென்சிட்டி ரோ டிவைட் பை ப்ரெஷர் இஸ் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு டென்சிட்டி ரோவோட ஃபார்முலா வந்து தெரியும், pm/rt அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, டென்சிட்டி ரோ இஸ் ஈக்குவல் டு pm/rt. அப்படி பார்த்தா நமக்கு வந்து டென்சிட்டி ரோ இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் அப்படின்னு கிடைக்கும். ஓகே, அவங்க வந்து ஃபஸ்ட்டு at 10 degree Celsiusனு கொடுத்துருக்காங்க. ஸோ 10 degree Celsiusனால் 273 + 10 நமக்கு வந்து 283 கெல்வின் கிடச்சிருக்கு. நம்ம டிகிரி செல்சியஸு கெல்வினுக்கு மாற்றணும். அப்புறம் உங்கள் அட் 110 degree Celsiusக்கு கேட்டிருக்காங்க. 110 degree Celsiusக்கு வந்துட்டு எவ்வளோனா அதை கெல்வினுக்கு மாற்றினா 273 + 110 அப்போது 383 கெல்வின் அப்படி கிடைக்கிது. ஓகே, அப்போது நமக்கு என்ன தெரிஞ்சுன்னா இந்த இடத்துல டென்சிட்டி ஃபஸ்ட்டு டென்சிட்டி ρ1 by P1 ப்ரெஷர் P1 by ρ2 by P2. ஓகே, இது வந்து P2 is equal to T2/T1. ஏன்னா டென்சிட்டி வந்து இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சரில். ஸோ T2/T1 ஆக்சுவலி வந்து என்னென்னா டென்சிட்டி ரோ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர். ஏன்னா வந்து ரோ இஸ் ஈக்குவல் டு pm/rt இல்லை, அதனால். அண்ட் டென்சிட்டி ரோ இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். இதான் வந்து கான்செப்ட். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணால் நமக்கு டென்சிட்டி வந்து இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர் அண்ட் டென்சிட்டி ரோ இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். ஓகே, அப்போ அவங்க கொடுத்தது படி பார்த்தா ஃபஸ்ட்டு இந்த டென்சிட்டி பை ப்ரெஷர் வந்து எக்ஸு. ஸோ இது வந்து எக்ஸ் டிவைடட் பை இந்த ρ2 by P2 இஸ் ஈக்குவல் டு T2 வந்துட்டு நமக்கு 383 கெல்வின் கிடச்சிச்சு பை இது T1 வந்துட்டு நமக்கு 283 கெல்வின் அப்படி கிடச்சிச்சு. ஓகே, இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணால் இப்படி சால்வ் பண்ணால் நமக்கு வந்து இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். இப்படின்னு பண்ணால் நமக்கு வந்துட்டு இந்த இடத்துல 383 ρ2 by P2 is equal to 283 x அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து ρ2 by P2 is equal to 283 by 383 x.
ஓகே நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிருச்சு இதுதான் ஆன்சர் ஓகே அப்போது ஆன்சர் வந்துட்டு 283/383x ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி இங்கே வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்காங்க இதுதான் வந்து சொல்யூஷன் The molar specific heat at constant pressure of an ideal gas is 7/2 R. The ratio of specific heat at constant pressure to that at constant volume is okay. அவங்க வந்துட்டு molar specific heat at constant pressure CP கொடுத்துருக்காங்க 7/2 R அப்படின்னு அதுக்கப்புறம் நமக்கு CP/CV கேட்குறாங்க என்னன்னு அப்போ நமக்கு மேயர்ஸ் ரிலேஷன் தெரியும் மேயர்ஸ் ரிலேஷன் வந்து என்னது CP/CV is equal to gamma okay CP minus CV is equal to R R வந்து universal gas constant okay CP minus CV is equal to R அப்போது இதிலேருந்து நம்ம வந்து CP எழுதணும்னா R plus CV அப்படி கிடைக்கும் அண்ட் இதிலேருந்து நம்ம CV எழுதணும்னா நமக்கு CP minus R அப்படி கிடைக்கும் CP minus R இப்போ நமக்கு CP/CV தான் கண்டுபிடிக்கணும் ஓகே அதனால் CV is equal to CP வந்து 7/2 R அப்படின்னு கொடுத்துருக்காங்க 7/2 R minus R ஓகே அப்போ நமக்கு 5/2 R அப்படி கிடைக்கும் 5/2 R ஓகே CV கிடச்சிருச்சு CPயும் அவங்க கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம வந்து gamma Mayer's relationship gamma is equal to CP/CV is equal to CP வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க 7/2 R divide by CV வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் ஸோ 5/2 R which is equal to 7/5 அப்படின்னு கிடைக்குது gamma ஓகே 7/5 ஆன்சர் வந்துட்டு 7/5 ஆப்ஷன் ஏ தான் வந்து ஆன்சர் இதுதான் சொல்யூஷன் The equation of state for 5 gram of oxygen at a pressure P and temperature T when occupying a volume V will be okay அப்போ PV is equal to nRT okay PV is equal to nRT என்ன தான் கண்டுபிடிக்கணும் n வந்து number of moles வந்துட்டு given mass by molecular mass okay molecular weight அவங்க கொடுத்துருக்க மாஸ் வந்துட்டு 5 gram ஸோ 5 gram 5 divided by molecular weight வந்து ஆஃப் ஆக்சிஜன் கொடுத்துருக்காங்க அப்போ ஆக்சிஜன் வந்து ஆல்வேஸ் இன் O2 ஸ்டேட்டில் தான் இருக்கும் ஆக்சிஜனோட molecular weight வந்துட்டு 16 × 2 32 ஓகே அப்போது PV is equal to 5/32 RT 5/32 RT ஓகே இதான் வந்து ஆன்சர் PV is equal to 5/32 RT ஆப்ஷன் ஏ is the answer இதான் வந்து சொல்யூஷன் An ideal gas at 27 degrees Celsius is compressed adiabatically to 8/27 of its original volume. The rise in temperature is gamma வந்து 5/3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே நம்ம ரைஸ் இன் டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கணும் ஓகே ஸோ ரைஸ் இன் டெம்பரேச்சர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அதாவது T2 - T1 கண்டுபிடிக்கணும் ஓகே அப்போது PV gamma is equal to constant அப்படின்னு நமக்கு தெரியும் gamma கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் 5/3 சொல்லிட்டு ஓகே PV gamma is equal to constant இது வந்து ஒரு ஈக்குவேஷன் அண்ட் PV is equal to RT ஓகே ஸோ P is equal to RT/V இது வந்து ஒரு ஈக்குவேஷன் இப்போது ஒரு ஈக்குவேஷன் ரெண்டாவது ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்போது நமக்கு PV gamma is equal to constant so RT/V into V gamma is equal to constant okay அப்போது இந்த இடத்துல TV
gamma minus 1 is equal to constant. இது வந்து ஒரு equation. Okay. And T1 V1 gamma minus 1 is equal to T2 V2 gamma minus 1. இப்போ நமக்கு temperature T2 by T1 is equal to இங்க V1 by V2 whole power gamma minus 1 அப்படி போடணும். V1 by V2 the whole power gamma minus 1. இத mean இது fourth equation. Okay. இப்போ வந்து அவங்க வந்து 27 degree Celsius னு கொடுத்திருக்காங்க temperature. ஓகேவா? ஸோ அவங்க வந்து temperature கொடுத்திருக்காங்க. T1 ஓட temperature கொடுத்திருக்காங்க 27 degree Celsius னு சொல்லிட்டு அது நம்ம 27 plus 273 போட்டு கெல்வினுக்கு மாத்தினா 300 கெல்வின் அப்படின்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் வால்யூம் வந்துட்டு அவங்க வந்து compressed adiabatically to 8/27 of its original volume. அப்போ வந்து அவங்க வந்து கொடுத்துருக்கிறதுலேருந்து என்ன தெரியுதுன்னா 8/27 அதாவது V2 by V1 is equal to 8/27. ஏன்னா compressed பண்ணியிருக்காங்க 8/27 of its original volumeக்கு. ஸோ V2 by V1 தான் வந்து 8/27. காமா வந்து அவங்க கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க 5/3 சொல்லிட்டு. இப்போ நம்ம அது இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம் இந்த தேர்ட் ஈக்குவேஷனில். ஸோ T2 நமக்கு தெரியாது கண்டுபிடிக்கணும். ஸோ T2 டிவைட் பை T1 வந்து நமக்கு தெரியும் 300 கெல்வின் இஸ் ஈக்குவல் டு V1 by V2. ஸோ V1 by V2 வந்து 27/8. 27/8 the whole power gamma வந்து 5/3. 5/3 minus 1. ஓகே. அப்போ T2 by 300 is equal to இங்க வந்து என்ன வரும்னா சப்ஸ்டியூட் பண்ணலாம். Three by 2 the whole cube 2/3. ஓகே. பிராக்கெட்ல போட்டு 2/3 அப்படின்னு வந்துரும். ஓகே. இங்க வந்து கியூப் பண்ணிருக்கு சரியா? அப்போ 3 கியூப் பண்ணா 3 3s are 9 9 3s are 27. இங்கேயும் கியூப் பண்ணிருக்கு 2 2s are 4 4 2s are 8. ஸோ 3/2 the whole cube அப்படின்னு வந்துரும். the whole இதை வந்து சப்ஸ்டியூட் 5/3 minus 1 போட்டால் 2/3 அப்படின்னு கிடைக்கும். ஓகே. இப்போ நம்ம டெம்பரேச்சர் T2 கண்டுபிடிக்கலாம். ஸோ T2 is equal to 3 cube அதாவது 3 3s are 9 and 2 2s are 4. ஓகே. இது வந்து இந்த சைட் போயிடும் into 300 அப்படின்னு வந்துடும். ஏன்னா வந்து 3 into 2/3 போட்டு இது ரெண்டும் கேன்சல் ஆகி நமக்கு 3/2 ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். இப்போ 3 ஸ்கொயர் 3 3s are 9 and 2 ஸ்கொயர் வந்து 4 9/4 into 300 அப்படின்னு கிடைக்கும். is equal to ஓகே சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2 2s are 4 and 2 1s are 2 3 2 5s are 10 0 and மறுபடி 2 1s are 2 2 7s are 14 15 2 5s are 10. so 9 into 75. okay. so 75 into 9 9 5s are 45 and இது சப்ஸ்டியூட் பண்ணா இது 67 வந்துரும். okay. 63 64 65 67. so 675 கெல்வின் அப்படின்னு கிடைக்கிது. ஏன்னா கெல்வினில் தான் எல்லாமே போட்டிருக்கோம் இங்கெல்லாம். இப்போ 675 கெல்வின் T2 கிடச்சிருக்கு. இப்போ இதை வந்து நான் டிகிரி செல்சியஸ்க்கு மாற்றணும். ஸோ 675 minus 273 அப்போது 402 அப்படின்னு கிடைக்கிது. ஸோ 402 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு கிடைக்கிது. ஆனால் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து ரைஸ் இன் டெம்பரேச்சர். ஓகே. ஸோ ரைஸ் இன் டெம்பரேச்சர் வந்துட்டு என்னென்னா T2 minus T1. ஓகே. ஓகே. டிகிரி செல்சியஸில் தான் ஆன்சர் சொல்யூஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால் T2 வந்துட்டு நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம். ஸோ 402 டிகிரி செல்சியஸ் மைனஸ் T1 வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்க, அதாவது 27 டிகிரி செல்சியஸ்னு.
27 degree Celsius அந்த கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்க. அதனால் நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் இதை சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு 375 degree Celsiusனு கிடைக்கும். ஓகே, degree Celsius. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகே, இதான் வந்து சொல்யூஷன். ஓகே, இதான் வந்து சொல்யூஷன். A diatomic gas initially at 18 degrees Celsius is compressed adiabatically to 1/8 of its original volume. The temperature after compression will be, temperature கேக்குறாங்க after compression. Okay, so temperature volume TV to the power gamma minus 1 is equal to constant in adiabatic கொடுத்துருக்காங்கல்ல அதனால. அண்ட் டயாட்டாமிக் கேஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போது வந்து காமா வந்து 7/5 இருக்கும் ஃபார் டயாட்டாமிக் கேஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து ஃபார் டயாட்டாமிக் கேஸ் காமா வந்து 7/5 இருக்கும். அதுக்கப்புறம் T1 V1 காமா மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு T2 V2 காமா மைனஸ் 1. இப்போது அவங்க வந்து கொடுத்துருக்காங்க T1 18 degree Celsiusனு. ஸோ T1 18 degree Celsius. ஸோ 18 + 273 வந்துட்டு என்னன்னா 291 கெல்வின். ஓகே, ஓகே, அதாவது வந்து 273 + 18 ஓகே 291 கெல்வின். இப்போது அவங்க வந்து வால்யூம் வந்து இஸ் கம்ப்ரஸ்ட் adiabatically to 1/8 of its original volume. அப்போது V1 வந்துட்டு V தான், ஆனால் V2 வந்து 1/8. ஸோ 1/8 V, 1/8 of its original volume கம்ப்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ V1 வந்து V அண்ட் V2 வந்து 1/8 V அப்படி எடுத்துக்கணும். ஓகே, இப்போ நம்ம டெம்பரேச்சர் T2 கண்டுபிடிக்கலாம். T2 by T1 வந்துடும். ஸோ நான் T1 இந்த சைடு எடுத்துகிட்டு போயிடுறேன். அதாவது 291 கெல்வின் இன்ட்டு நமக்கு வந்து V1 by V2 the whole power gamma minus 1. அதான் ஃபார்முலான்னு நமக்கு தெரியும். இப்போ டெம்பரேச்சர் T2 கண்டுபிடிக்கணும். ஸோ 291 இன்ட்டு V1 வந்துட்டு V டிவைட் பை V2 வந்துட்டு 1/8 V the whole power gamma வந்து ஃபார் டயாட்டமிக் கேஸ்னால 7/5 மைனஸ் 1. ஓகே, அப்போது 291 இன்ட்டு இது வந்து மேலே போயிடும், VV வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ வந்து 8/1 the whole power 2/5 அப்படின்னு ஆயிரும். ஓகே, அதாவது சால்வ் பண்ணலாம். அதாவது 291 இன்ட்டு 8/1 the whole power 2/5. 2/5 வந்துட்டு என்னன்னா 0.4. அப்போ 291 இன்ட்டு 8 பவர் 0.4 வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ 8 பவர் 0.4 நம்ம இங்கே சால்வ் பண்ணலாம். ஓகே, அப்போது 8 பவர் 0.4 நம்ம வந்துட்டு 8 வந்து நம்ம க்யூப் ரூட் பண்ணணும். அப்போ 2 க்யூப் தான் வந்து 8. ஓகே, ஸோ 2 க்யூப் த ஹோல் பவர் 0.4. ஓகே, அப்படி பண்ணால் நமக்கு 0.4 இன்ட்டு 3 4 12, ஸோ 1.2 அந்த மாதிரி கிடைக்கும். ஓகே, அப்போது இந்த இடத்துல வந்துட்டு 2 பவர் 1.2, 2 பவர் 1 வந்து 2. அப்போது 2 பவர் 1.2 வந்துட்டு நமக்கு 2.2 இந்த ரேஞ்ச் கிடைக்கும். ஓகே, 2.2. அப்போது இந்த இடத்துல வந்துட்டு சால்வ் பண்ணால் 291 இன்ட்டு 2.297 அதை வந்து அப்ராக்சிமேட்டாக இல்லை அக்யூரேட்டாக 2.297 அப்படி பண்ணோன்னா நமக்கு வந்து 668.4 கெல்வினில் கிடைக்கும். ஏன்னா நம்ம கெல்வினில் தானே பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல கெல்வினில் தான் சால்வ் பண்ணியிருக்கோம் டெம்பரேச்சர்லாம். ஸோ இந்த இடத்துல 668.4 கெல்வின் அப்படின்னு நமக்கு கிடைக்கிது.
ஆன்சரில் வந்துட்டு எஸ் கெல்வின்லேயே இருக்குது 668.4 கெல்வின். ஓகே, ஆப்ஷன் பி அதான் ஆன்சர். இதான் வந்து சொல்யூஷன். 19th one இந்த இருக்கு, இதான் சொல்யூஷன். ஓகே, 668.4 Kelvin. The pressure of a gas is raised from 27 degrees Celsius to 927 degrees Celsius. The root mean square speed. Root mean square speed கண்டுபிடிக்கணும். Okay, so root mean square speed CRMS. Root mean square speed root 3 kt by m. Okay, root 3 kt by m. K வந்து போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சர், m வந்து மாஸ் ஆஃப் ஒன் மாலிகுல். ஸோ டெம்பரேச்சர் தானே கேட்டிருக்காங்க. ரூட் மீன் ஸ்கொயர் ஸ்பீட் வந்து ஸோ CRMS is directly proportional to root T. Okay, root of temperature. அப்போது CRMS 1 divided by CRMS 2 is equal to root. ஓகே நான் டோட்டலாக ரூட் எடுத்துக்கிறேன். ரூட் T1 by T2. அவங்க வந்து டெம்பரேச்சர் ப்ரெஷர் ஆஃப் கேஸ் ரைஸ் ஃப்ரம் 27 டிகிரிலேருந்து 927 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் ரைஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ T1 வந்துட்டு 27 டிகிரி செல்சியஸ். அப்போது 27 + 273 300 கெல்வின். அண்ட் T2 வந்துட்டு 927 டிகிரி செல்சியஸ். ஓகே, அப்போ 972 + 273 எவ்வளோ? ஓகே, 927. ஓகே, சாரி, அவங்க கொஸ்டினில் வந்து 927 கொடுத்துருக்காங்க. ஸோ 927 வந்து இங்கே 0 ஆயிரும், இங்கேயும் 0 ஆயிரும். ஓகே, 1200 கெல்வின் இப்படின்னு ஆயிரும். ஓகே, இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணலாம். ஓகே, CRMS 1 divided by CRMS 2 is equal to root of T1 வந்து 300 Kelvin divided by T2 வந்து 1200 Kelvin. 2 0 கேன்சல் ஆயிரும், 2 0 கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு இங்கே வந்து 3 1s are 3, 3 4s are 12. ஸோ root 1/4 which is 1/2. ஓகே, 2 to the 4. ஸோ 1/2 அப்படின்னு கிடைக்கும். அப்போ CRMS 2 is equal to இன்சைட் போயிடும் 2 CRMS 1. ஓகே, அப்போ இங்கே வந்து the root mean square speed வந்து gets doubled. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து ஆன்சர், gets doubled. டி தான் சொல்யூஷன். root mean square speed will be doubled. பார்க்கணும், இதுதான் சொல்யூஷன். CRMS 2 is equal to 2 CRMS 1. அப்போ இங்கே வந்து என்ன இருக்குது? root mean square வந்து gets doubled. That's the answer. Relation between pressure P and energy E of gas. ஓகே, ப்ரெஷர் P is equal to 2/3E அப்படின்னு வரும். ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகே, அது ஒரு ஃபார்முலா. ஸோ ப்ரெஷர் P is equal to 2/3 N கைனட்டிக் எனர்ஜி. ஓகே, என்னன்னா அது வந்துட்டு N/V. ஓகே, அதாவது நம்பர் ஆஃப் கேஸ் மாலிகுல்ஸ் பை வால்யூம். ஓகே, இது வந்துட்டு என்னன்னா நம்பர் ஆஃப் gas molecules by volume. Pressure P is equal to 2/3 N kinetic energy. So pressure P is equal to 2/3 N வந்து number of molecules by volume. Kinetic energy வந்துட்டு half mv². So pressure P is equal to 2/3 N/V kinetic energy. அப்போ PV is equal to 2/3 N kinetic energy. ஓகே, அப்போ ப்ரெஷர் P வந்துட்டு 2/3 E. அதான் வந்துட்டு ஆன்சர்.
So pressure P is equal to 2 by 3 E. Answer வந்து A. Solution வந்துட்டு இதான். Pressure exerted by gas molecules is P is equal to 1 by 3 rho V bar square. Rho வந்துட்டு இங்கே density of gas அப்படின்னு வந்துரும். அதுக்கப்புறம் V bar வந்துட்டு average velocity of gas molecules. Rho வந்துட்டு mn கொடுத்துருக்காங்க. அப்புறம் எப்படி கொடுத்துருக்காங்க, இதான் சொல்யூஷன். ஓகே, ஸோ therefore pressure வந்து 2 by 3 E. Three containers of the same volume contain 3 different gases. Okay, அதாவது 3 containers இருக்கு same volume ஆனா வந்துட்டு 3 different gases இருக்கு. The masses of molecules வந்துட்டு m1 m2 and m3 and the number of molecules in their respective containers are n1 n2 and n3. The gas pressure in the containers are P1, P2 and P3 respectively. All the gases are now mixed and put in one of these containers. இப்போ இந்த எல்லா கேஸும் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு கண்டெய்னரில் போட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டாங்க. ஓகே, ஸோ the pressure P of the mixture will be, pressure P வந்துட்டு pressure P வந்துட்டு P1 plus P2 plus P3 அப்படின்னு இருக்கும். ப்ரெஷர் வந்து சேஞ்ச் ஆகாது, இப்படி தான் இருக்கும். ஸோ எல்லா ப்ரெஷரும் ஆட் பண்ண மாதிரி P is equal to P1 plus P2 plus P3 அப்படி தான் இருக்கும். ஓகே, ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் ப்ரெஷர் வந்து P is equal to 2 by 3n கைனடிக் எனர்ஜி சொல்லிட்டு. ஸோ PV is equal to 2 by 3n கைனடிக் எனர்ஜியா. இங்கே வந்து வால்யூம் வந்து சேமாக இருக்குது, அப்போ ப்ரெஷரும் வந்து அப்படி தான் இருக்கும். P is equal to P1 plus P2 plus P3. ஓகே, அதாவது வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, P is equal to P1 plus P2 plus P3. சொல்யூஷன் வந்து இதுதான். According to Dalton's law of partial pressure, the total pressure exerted by a mixture of gas which do not interact with each other is equal to sum of the partial pressures which each would exert if alone occupied the same volume at a given temperature. When gases are put in one container, then pressure P of the mixture will be P is equal to P1 plus P2 plus P3. 1 mole of an ideal gas requires 207 joule heat to rise the temperature by 10 Kelvin when heated at constant pressure. If the same gas is heated at constant volume to raise the temperature by the same 10 Kelvin, the heat required is, given the gas constant R is equal to 8.3 joule per mole Kelvin. Okay, நம்ம heat required கண்டுபிடிக்கணும். ஸோ heat required வந்துட்டு dQP is equal to mu Cp dt. ஓகே, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இது வந்து ஃபார் இல்லை, அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். ஓகேவா, அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் வந்துட்டு இது dQP is equal to mu Cp dt. ஓகே, அதுக்கப்புறம் dQV is equal to mu Cv dt. இது செகண்ட் ஈக்குவேஷன். அண்ட் இது வந்து அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். ஓகே, நம்ம வந்து ஹீட் ரெக்வயர்ட் இஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே கண்டுபிடிக்கலாம். அவங்க வந்து 1 mole of ideal gas requires 207 joule heat அப்படி கொடுத்துருக்காங்க. To rise temperature by 10 K when heated at constant pressure. ஸோ dQP கொடுத்துருக்காங்க, அதாவது 207 ஜூல். ஓகே, ஆரோட வேல்யூம் கொடுத்துருக்காங்க 8.3 ஜூல் per mole Kelvin. அதுக்கப்புறம் டிடி டெம்பரேச்சர் டிடி வந்து 10 Kelvin கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம அதை இந்த ஃபார்முலாவில் போட்டு கண்டுபிடிக்கலாம். dQP வந்துட்டு 207 is equal to மியூவோட வேல்யூ 1 இன்ட்டு சிபி இன்ட்டு டிடி வந்து 10. ஓகே, ஸோ 10
இப்போ சிபி இஸ் ஈக்குவல் டு 207/10 வந்து எவ்வளோ 20.7 அப்படி இருக்குமா அப்போ நமக்கு சிபி வந்துட்டு 20.7 ஜூல் பர் கேஜி அப்படின்னு கிடைக்கும் இப்போ நம்ம வந்து சிபி மைனஸ் சிவி இஸ் ஈக்குவல் டு ஆர் ஆரோட வேல்யூ நமக்கு தெரியும் 8.3ன்னு சொல்லிட்டு ஓகே இப்போ சிபி மைனஸ் சிவி இஸ் ஈக்குவல் டு ஆர் அப்போது இங்கே எழுதுகிறேன் CV எழுதுகிறேன் CV is equal to CP minus R okay so CV is equal to CP வந்து நமக்கு தெரியும் 20.7 minus R ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 8.3 அப்போ இதை சப்ராக்ட் பண்ணலாம் 20.7 minus 8.3 இது 8 okay 20.7 minus 8.3 5 so get 2 okay 4 வரும் சரியா 12.4 அப்படி வரும் அப்போ CV வந்துட்டு நமக்கு 12.4 ஜூல் அப்படி கிடச்சிருக்கு ஓகே இப்போ நம்ம DQV கண்டுபிடிக்கலாம் ஸோ DQV is equal to mu CV CV வந்து 12.4 into DT வந்து 10 ஏன்னா வந்து same gas is heated at constant volume to raise the temperature by same 10 Kelvin அப்போ heat required கேட்டிருக்காங்க ஓகே ஸோ into 10 அப்போ DQV வந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா 12.4 into 10 வந்துட்டு எவ்வளோனா 124 ஜூல் அப்படின்னு கிடைக்கும் இதான் வந்துட்டு heat required சரியா கான்ஸ்டன்ட் வால்யூம்க்கு கண்டுபிடிச்சாச்சு 124 ஜூல் இப்போ ஆன்சர் வந்து 124 ஜூல் ஆப்ஷன் டி தான் ஆன்சர் ஓகே இதுதான் சொல்யூஷன் என்னோட ஆன்சர் வந்துட்டு மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் இஸ் டிஃபைன்ட் as the amount of heat required to raise the temperature of 1 gram mole of the substance through a unit degree and இதுதான் வந்து சொல்யூஷன் ஓகே 124 ஜூல் For a certain gas, the ratio of specific heats is given to be gamma is equal to 1/5 for this gas. Okay. Okay, அவங்க வந்து atomicity of gas கொடுத்துருக்காங்க gamma கொடுத்துருக்காங்க gamma கொடுத்துருக்காங்க gamma வந்து 1.5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க for the gas. Ratio of specific heat கொடுத்துருக்காங்க அதாவது ratio of specific heatனா அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அதாவது CP/CV தான் காமா மேயர்ஸ் ரிலேஷன் இதை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க தட் இஸ் 1.5 நம்ம 3/2 அப்படின்னு எழுதலாம் ஓகேவா அப்போ இது CP/CV வந்துட்டு 3/2 அப்போ இது இந்த சைட் போயிடும் ஓகே CV is equal to 2/3 CP இப்படி நமக்கு கிடச்சிரும் ஓகேவா CV is equal to 2/3 CP இப்போ நம்ம மேயர்ஸ் ஃபார்முலா எழுதலாம் மேயர்ஸ் ஃபார்முலா CP minus CV is equal to R/J okay ஸோ இந்த இடத்துல வந்துட்டு CP minus CV வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 2/3 CP is equal to R/J ஓகே அப்போது CP minus 2/3 CP வந்து என்னது CP/3 is equal to R/J
அப்போ சிபியோட வேல்யூ என்னது 3r/j. ஓகே, இப்போ சிபியோட வேல்யூ நமக்கு கிடச்சிச்சு 3r/j. ஓகே, அதுதான் ஆன்சர். ஸோ சிபி இஸ் ஈக்குவல் டு 3r/j. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. இதுதான் வந்து சொல்யூஷன். Here Cp is equal to 3r/j is the answer. For hydrogen gas, Cp minus Cv is equal to A, and for oxygen gas, Cp minus Cv is equal to B. So the relation between A and B is, okay, A and B oda relation கேக்குறாங்க. Okay, அப்போ ஹைட்ரஜன் கேஸ் H2 கேஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் O2 கேஸ் கொடுத்துருக்காங்க, ஆக்சிஜன் கேஸ். இது ரெண்டுமே வந்து டைஅட்டாமிக் கேஸ். ஓகே, டைஅட்டாமிக் கேஸ். அப்போது ரிலேஷன் பிட்வீன் ஏபி வந்து சேமாக தான் இருக்கும். ஓகே ஓகே மோலார் ஹீட் கெப்பாசிட்டி அதான் சிபிஏ மைனஸ் சிவி இஸ் ஈக்குவல் டு ஏ, சிபி மைனஸ் சிவி இஸ் ஈக்குவல் டு பி கொடுத்துருக்காங்கல்ல. மோலார் ஹீட் கெப்பாசிட்டி வந்து சேமாக இருக்கும். எது சேமாக இருக்கும்? சிபி மைனஸ் சிவி இஸ் ஈக்குவல் டு ஆர். இது சேமாக இருக்கும். ஓகேவா? இந்த சிபியும் சிவியும் வந்துட்டு என்னென்னா கிராம் மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட். கிராம் மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட். ஓகே, சிபியும் சிவியும் வந்துட்டு ஸ்பெசிஃபிக் ஹீட், அதாவது கிராம் மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட். இங்கே வந்து மோலார் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னா அது வந்து சேமாக இருக்கும். சிபி மைனஸ் சிவி இஸ் ஈக்குவல் டு ஆர். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு பி. அதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர். ஓகே, ரிலேஷன் பிட்வீன் ஏ அண்ட் பி வந்துட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு பி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகேவா? மோலார் ஹீட் கெப்பாசிட்டி. அப்படியே சப்போஸ் அந்த கொஸ்டின் வந்துட்டு இஃப் இட் இஸ் ஸ்பெசிஃபிக் ஹீட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபிக் ஹீட் of 1 gram. If it was a case of specific heat of 1 gram அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிபி மைனஸ் சிவி இஸ் ஈக்குவல் டு ஆர், அதாவது வந்து ஆர் பை எம் இப்படின்னு இருக்கும். அண்டு ஃபார் ஹைட்ரஜனுக்கு வந்துட்டு என்னென்னா ஆர் பை மாலிகுலர் மாஸ் வந்து 2, அதுதான் ஏ. அண்ட் ஃபார் ஆக்சிஜனுக்கு வந்துட்டு ஆர் பை ஆக்சிஜனோட மாலிகுலர் மாஸ் வந்து 32, இட்ஸ் ஈக்குவல் டு பி. அண்ட் சிபி மைனஸ் சிவி இஸ் ஈக்குவல் டு ஆர் பை 32. ஓகே, அப்புறம் ஆர் இஸ் ஈக்குவல் டு 2a இஸ் ஈக்குவல் டு 32b. 2 1s are 2 and 2 1s are 2, 6 are 12. ஓகே, ஸோ அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 16b அப்படின்னு ஆன்சர் வந்திருக்கும். இஃப் இந்த கேஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் 1 gram அப்படின்னா அப்படி இருந்தால் மட்டும்தான் ஏ இஸ் ஈக்குவல் 16bன்னு ஆன்சர் வந்திருக்கும். இதான் வந்து சொல்யூஷன். ஓகே, அதாவது போத் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் ஆர் diatomic gases and Cp minus Cv is equal to R is same for all gases. Hence A is equal to B. அதான் இந்த இதுக்கு ஆன்சர், இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். Provided Cp and Cv are gram molar specific heats. If it was the case of specific heat of 1 gram, Cp minus Cv is equal to R, that is R by M. For hydrogen, R by 2 is equal to A. For oxygen, R by 32 is equal to B. Cp minus Cv is equal to R by 2. Cp minus Cv is equal to R by 32. அப்போ R is equal to 2A is equal to 32B. A is equal to 16B அப்படின்னு ஆன்சர் வந்திருக்கும். ஓகே, according to kinetic theory of gases, at absolute zero temperature என்ன ஆகும்? வாட்டர் ஃப்ரீஸ் ஆகுமா, லிக்விட் ஹீலியம் ஃப்ரீஸ் ஆகுமா, மாலிகுலர் மோஷன் ஸ்டாப் ஆகுமா, லிக்விட் ஹைட்ரஜன் ஃப்ரீஸ் ஆகுமா? ஆன்சர் வந்து மாலிகுலர் மோஷன் ஸ்டாப்ஸ். அக்கார்டிங் டு கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் அட் அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர் மாலிகுலர் மோஷன் ஸ்டாப்ஸ். ஏன்னா வந்து கைனடிக் எனர்ஜி இருக்குல்ல, கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு எஃப் பை 2 கேடி. ஓகே, எஃப் வந்து டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், அதாவது வந்துட்டு கைனடிக் எனர்ஜி மோனோட்டமிக் கேஸ்னால் 3/2 கேடி அப்படின்னு வரும். ஸோ கைனடிக் எனர்ஜி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் டு டெம்பரேச்சரில், இல்லைனா கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 3/2 பிவி
அப்படின்னு எழுதலாம். ஸோ இங்கே வந்து கைனடிக் எனர்ஜி வந்து இஸ் directly proportional temperature. இப்போ இங்கே டெம்பரேச்சர் வந்து அப்சல்யூட் ஜீரோ, டெம்பரேச்சர் ஜீரோனா கைனடிக் எனர்ஜியும் ஜீரோ. ஸோ மாலிகுலர் மோஷன் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஓகே, மாலிகுலர் மோஷன் ஸ்டாப்ஸ் ஆர் சீசஸ். மாலிகுலர் மோஷன் ஸ்டாப்ஸ், அதான் வந்து ஆன்சர். ஓகே, answer C, molecular motion stops. According to kinetic theory of gases, the pressure P exerted by 1 mole of an ideal gas, pressure P is equal to 1 by 3 m by v c square, or PV is equal to 1 by 3 mc square. 1 by 3 mc square is equal to RT, where c is root mean square velocity of gas. Okay, when T is equal to 0, C 0, temperature 0 and velocity 0. Okay, hence absolute zero of temperature may be defined as the temperature at which root mean square velocity of the gas molecules reduces to 0. It means molecular motion ceases at absolute zero. At 27 degrees Celsius, a gas is compressed suddenly such that its pressure becomes 1 by 8 of original pressure. Final temperature will be, final temperature கண்டுபிடிக்கணும். காமா கொடுத்துருக்காங்க, காமா is equal to 5 by 3. ஓகே, கண்டுபிடிக்கலாம். PV பவர் காமா அது வந்து ஒரு கான்ஸ்டன்ட், K is equal to K, அதாவது கான்ஸ்டன்ட். ஓகே, இது வந்து ஒரு ஈக்குவேஷன். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஈக்குவேஷன். ஓகே, அதுக்கப்புறம் PV is equal to nRT, ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் எழுதணும். அதில் வந்து நம்ம V எடுத்து எழுதலாம். V வந்து RT nRT by P, அதாவது RT by P அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போது இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். V வந்துட்டு RT by P. ஓகே, R வந்து காமா, T பவர் காமா by P பவர் காமா is equal to K அப்படி நம்ம எழுதணும். அப்புறம் இங்கே P பவர் 1 மைனஸ் காமா, T பவர் காமா is equal to K by R பவர் காமா. இது வந்து another constant. ஓகே, another constant. நம்ம வந்து ஃபைனல் டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கணும், அதனால் இது ஃபார்முலா. ஓகே, ஸோ P பவர் 1 by காமா, T பவர் காமா is equal to constant. P1 1 minus gamma, T1 gamma is equal to P2 1 minus gamma, T2 gamma. ஓகே, இதுதான் வந்து மெயின் இந்த இடத்துல. ஓகே, ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிறது வந்து ப்ரெஷர் பிகம்ஸ் 1 by 8 of its original pressure. ஸோ இங்கே வந்து P2 வந்து 1 by 8 P1. ஓகே, டெம்பரேச்சர் T1 கொடுத்துருக்காங்க 27 டிகிரி செல்சியஸ். இது நான் வந்து கெல்வினுக்கு மாற்றணும்னா 273 + 27 300 கெல்வின். ஓகே, நம்ம T2 தெரியாது, T2 கண்டுபிடிக்கணும். காமா வந்து கொடுத்துருக்காங்க 5 by 3ன்னு. ஓகே, இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ T2 by T1 பவர் காமா, இந்த ஃபார்முலாலேருந்து T2 by T1 பவர் காமா is equal to P1 by P2 the whole power 1 minus gamma. ஓகே, இப்போது T2 by T1 வந்துட்டு இன் கெல்வின் 300. ஓகே, ஹோல் பவர் காமா வந்து 5 by 3. ஸோ 5 by 3. ஓகே, ஓகே இஸ் ஈக்குவல் டு P1 by P2. ஓகே, P1 by P2 வந்துட்டு என்னவா இருக்கும்னா 8 by 1 ஆயிரும். ஸோ 8 பவர் 1 மைனஸ் காமா வந்து 5 by 3. ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு 8 பவர் மைனஸ் 2 by 3. 2 by 3 வந்து நமக்கு தெரியும் 0.67ன்னு சொல்லிட்டு. இங்கே 5 by 3யும் நமக்கு வந்து தெரியும், அது 1.6 அந்த மாதிரி. ஓகே, இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ T2 இஸ் ஈக்குவல் டு இந்த 300 அந்த சைடு போயிடுச்சு. ஸோ 300 இன்ட்டு இந்த 8 பவர் மைனஸ் 2 by 3. இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா பவர் மைனஸ் 2 by 3 நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா
நம்ம வந்து cube root of 8 அப்படின்னு எடுக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போது 2 into 2 into 2 2 2 4 4 2 8 அப்போ 2 வந்துருச்சு. ஹோல் ஸ்கொயர் வந்து நமக்கு 4 அப்படின்னு கிடைக்கும். சரியா? நம்ம இன்னும் நல்லா அக்யூரேட்டாக நம்ம எடுக்கணும்னா நம்ம இப்படி எழுதலாம். ஸோ 8 வந்து நம்ம 2 க்யூப்னு எழுதிக்கலாம். ஸோ 2 க்யூப் டு த பவர் -2/3ன்னு கொடுத்துருக்காங்களா, அதை வந்து -0.67 அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா? அப்போது 3 இன்ட்டு -0.67 இன்ட்டு 3 வந்து எவ்வளோ? ஓகே, அப்போ -2.01 அப்படின்னு கிடச்சிருக்கா. அப்போது 2 பவர் -2.01 அப்படின்னு போடணும். அப்போ 2.01 இன்ட்டு 2 எவ்வளோ? 4.02. அப்போ நமக்கு -4.02 அப்படின்னு கிடச்சிருக்கு. இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்போது 300 இன்ட்டு -4.02 அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? இங்கே வந்துட்டு ஓகே 325 இன்ட்டு 4 அப்படின்னு நம்ம எடுக்கலாம். ஓகே 130. ஸோ 130.6 கெல்வின். ஓகே 130.6 கெல்வின் அப்படின்னு கிடைக்கும். அதை வந்து நம்ம வந்து டிகிரி செல்சியஸ்க்கு மாற்றிடலாம். ஸோ -273 -130.6 அப்போது நமக்கு ஓகே 142 டிகிரி செல்சியஸ் 142 டிகிரி செல்சியஸ் அப்படி கிடைக்கும். அதுவும் மைனஸ் இருக்கிறது, மைனஸ் சிம்பிள் இருக்கா, ஸோ மைனஸ் அப்படின்னு வந்துடும். ஆன்சர் வந்துட்டு இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி -142 டிகிரி செல்சியஸ். ஓகே, இதை வந்து சொல்யூஷன். Adiabatic relation between P and V for a perfect gases PV power gamma is equal to K, a constant. Okay, இதான் வந்து சொல்யூஷன். இந்த இடத்துல 300 இந்த சைடு போச்சுன்னா இது வந்து 5/3 வந்து 1.6 300 பவர் 5/3 இருக்கும். அதாவது 300 பவர் 1.6 அது இந்த சைடு போச்சுன்னா 300 பவர் 1.6 300 பவர் 1 வந்து 300. அப்போ 300 பவர் 1.6னா ஒரு 325. ஓகே அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். நான் அதான் 325 இன்ட்டு 4 அப்படின்னு போட்டு நமக்கு -130.6 கெல்வின். அப்புறம் ஆன்சரை வந்து -142 டிகிரி செல்சியஸ். மைனஸில் வந்து ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்குது சொல்யூஷன். ஸோ அதுதான் ஆன்சர் -142 டிகிரி செல்சியஸ். அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் டெம்பரேச்சர் இஸ் இன்க்ரீஸ்டு தென் ஓகே வால்யூம் வந்து கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ்டு, தென் என்ன ஆகும்? Collision on walls will be less. Number of collisions per unit time will increase. Collisions will be in straight lines. Collision will not change. Answer வந்து option B. Number of collisions per unit time will increase. Okay. ஏன்னா வந்துட்டு கைனட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 3/2 kT. டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆனால் கைனட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். கைனட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 3/2 PV. கைனட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆனால் ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கைனட்டிக் எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். கைனட்டிக் எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர். கைனட்டிக் எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர். ஸோ நம்பர் ஆஃப் collisions per unit time increase. Per unit time will increase. Okay, அதான் வந்து ஆன்சர். number of collisions per unit time will increase. Okay, at constant volume temperature is increased, then number of collisions per unit time will increase. இதான் வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி. ஆன் raising the temperature the average velocity of the gas molecules increases. Okay,
as a result of which more molecules collide with the walls or number of collisions per unit time will increase. இப்படி ஸ்ட்ரெயிட் லைனில் கொலைட் ஆகும், number of collisions per unit time will increase. ப்ரெஷரில், ஸோ ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஸோ number of collisions per unit time will increase. Next topic, degree of freedom and law of equipartition of energy. Okay, match column 1 with column 2 and choose the correct match from the given choices. Column 1 column 2 கொடுத்துருக்காங்க. Root mean square of gas molecules, pressure exerted by ideal gas, average kinetic energy of a molecule, total internal energy of 1 mole of diatomic gas. இங்கே வந்து 1/3 nm v bar square, root 3 rt by m, அப்புறம் 5/2 rt 3/2 kbt கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம மேட்ச் பண்ணலாம். ரூட் மீன் ஸ்கொயர் ஆஃப் கேஸ் மாலிக்யூல்ஸ், ரூட் மீன் ஸ்கொயர் ஆஃப் கேஸ் மாலிக்யூல்ஸ் விஆர்எம்எஸ் வந்துட்டு நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், ரூட் 3 rt by m. ஓகே, அதான் வந்து விஆர்எம்எஸோட ஃபார்முலா. இங்கே ஆர் இருந்துச்சுன்னா எம் வந்து மாலிகுலர் மாஸாக இருக்கும், இங்கே கே இருந்துச்சுன்னா இங்கே உள்ள எம் வந்து மாஸ் ஆஃப் 1 மாலிகுலாக இருக்கும். ஓகே, இங்கே வந்து மாலிகுலர் மாஸ் விஆர்எம்எஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் 3 rt by m. ஓகே, ரூட் 3 rt by m. ஆப்ஷன் ஏ வந்து 2, ஏ வந்து 2. ஓகே, நெக்ஸ்ட் ப்ரெஷர் எக்ஸர்டட் பை ஐடியல் கேஸ், pressure exerted by ideal gas. okay, so pressure exerted by ideal gas வந்துட்டு is equal to 1/3 n mv bar square. okay, nmv bar square pressure. okay, அப்போ இங்கே வந்து pressure exerted by ideal gas 1/3 nm v bar square. so b வந்து 1, b வந்து 1. ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர். ஓகே, ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் மாலிகுல், கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த மாலிகுல் வந்துட்டு 3/2 kbt. ஓகே, கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த மாலிகுல் வந்து 3/2 kbt. ஓகே, 3/2 kbt. ஸோ சி வந்து 4, C4 அண்ட் டி வந்து 3. டோட்டல் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் 1 mole ஆஃப் அ டயட்டமிக் கேஸ் வந்துட்டு 3, 5/2 rt. ஓகே, ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர். எஸ், கரெக்ட், ஆப்ஷன் சி. இது வந்து டோட்டல் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் 1 mole ஆஃப் அ டயட்டாமிக் கேஸ், டயட்டாமிக் கேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க 5/2 rt. எப்படின்னா டோட்டல் இன்டர்னல் எனர்ஜி of a of 1 mole. okay, 1 mole of a diatomic gas. diatomic gas அப்படின்னா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்துட்டு 5. ஓகே, டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து 5. ஸோ டோட்டல் இன்டர்னல் எனர்ஜி டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு 5/2 rt. ஓகே, total internal energy of 1 mole of a diatomic gas வந்துட்டு 5/2 rt. okay, okay, root mean square of gas molecules, root 3 rt by m. pressure exerted by ideal gas 1/3 nm v bar square. average kinetic energy of a molecule 3/2 kbt. total internal energy of 1 mole of a diatomic gas 5/2 rt. okay, இதான் வந்து solution. RMS speed of a gas molecules VRMS is equal to root 3 rt by m. இங்கே வந்து T வந்து temperature of the gas, R வந்து universal gas constant, M வந்து molar mass of the gas, pressure exerted by an ideal gas P is equal to 1/3 n mv bar square. here n வந்துட்டு number of moles, M வந்து mass of the gas and v bar is the average speed of the gas molecules. okay, the average kinetic energy of a molecule, average kinetic energy is equal to 3/2 kbt. kb அப்படின்னா is the Boltzmann constant, T வந்து is the temperature of the gas. for diatomic gas degree of freedom F is equal to 5 as total internal energy of 1 mole of diatomic gas delta U is equal to NF RT by 2. okay, that delta U is equal to 1 into 5 RT by 2, that is delta U is equal to 5 RT by 2.
okay. The average thermal energy for a monoatomic gas is, okay, where Kb is Boltzmann constant and T is absolute temperature. Average thermal energy for a monoatomic gas கேக்குறாங்க. Okay, so kinetic energy is equal to F by 2 kBT. okay, இதான் வந்து kinetic energy ஓட ஃபார்முலா. இது மோனோட்டமிக் கேஸ்ன்னு சொன்னதுனால மோனோட்டமிக் கேஸ் அப்படின்னு சொன்னதுனால டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து 3. மோனோ அட்டாமிக் கேஸ் அப்படின்னு சொன்னதுனால டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எஃப் வந்துட்டு 3. therefore average thermal energy for monatomic gas is 3 by 2 kBT. okay, இதான் வந்து ஆன்சர். 3 by 2 kBT. option A தான் வந்து ஆன்சர். okay, the average thermal energy for a system with degree of freedom F is equals to its average energy, which is given as F by 2 kBT. for monatomic gas degree of freedom F on the 3, average thermal energy is equal to 3 by 2 kBT. okay, the value of gamma is equal to Cp by Cv for hydrogen, helium and another ideal diatomic gas X whose molecules are not rigid but have an additional vibrational mode are respectively equal to. okay, நம்ம value of gamma கண்டுபிடிக்கணும். okay, gamma வந்துட்டு Cp by Cv அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து equation. okay, இப்போ Cp minus Cv is equal to R. okay, Cp is equal to R plus Cv. இது வந்து from Meena.S relation. from Meena.S relation. from Meena.S relation நம்ம வந்து எடுத்திருக்கோம். Cp is equal to Cv plus R அப்படின்னு சொல்லிட்டு. இது ரெண்டும் சேம் தான். ஓகே, அண்ட் Cv is equal to F by 2 R. இது நமக்கு தெரியணும். ஓகே, எஃப் வந்து டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். எஃப் வந்துட்டு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஓகே, ஸோ சிவி இஸ் ஈக்குவல் டு எஃப் பை 2 ஆர். ஓகே, இப்போ சிபிக்கு என்னன்னு பார்க்கணும். சிபி இஸ் ஈக்குவல் டு எஃப் பை 2 ப்ளஸ் 1 ஆர். ஓகே, சிபி சிவி வந்துட்டு எஃப் பை 2 ஆர். அப்போ சிபி வந்துட்டு சிவி ப்ளஸ் ஆரில், ஸோ சிபி வந்துட்டு எஃப் பை 2 ப்ளஸ் 1 ஆர். ஓகே, இப்போது காமா எழுதலாம். ஸோ காமா இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 2 பை எஃப். ஓகே, இதான் வந்து காமா. இது வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்னா காமா இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 2 பை எஃப். ஓகே, எப்படி வந்துச்சுன்னு நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ காமா வந்துட்டு சிபி பை சிவி. ஓகே, காமா வந்து சிபி பை சிவி. ஸோ சிபி வந்துட்டு எஃப் பை 2 ப்ளஸ் 1 ஆர். ஓகே, டிவைட் பை சிவி வந்துட்டு என்ன எஃப் பை 2 ஆர். ஓகே, ஸோ எஃப் பை 2 ஆர். அப்போ இது ஆர் வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு வந்து எஃப் பை 2 ப்ளஸ் 1 பை எஃப் பை 2 இப்படின்னு இருக்கும். ஓகே, அப்போது நமக்கு வந்துட்டு என்ன கிடைக்கும்னா எஃப் பை 2 ப்ளஸ் 1 இன்ட்டு 2 பை இந்த 2 வந்து மேலே போயிடும் பை எஃப் அப்படின்னு கிடைக்கும். அப்போ என்னென்னா 2f பை 2 ப்ளஸ் 2 டிவைட் பை எஃப். அப்போ இந்த 2ம் 2ம் கேன்சல் ஆயிரும். அப்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா எஃப் ப்ளஸ் 2 பை எஃப் அப்படின்னு கிடைக்கும். எஃப் வந்து நம்ம காமனாக எடுத்துக்கலாம். அப்போது 1 ப்ளஸ் 2 பை எஃப் அப்படின்னு கிடச்சிரும். ஓகே, இதான் வந்து காமா. ஸோ காமா வந்து முக்கியமான ஃபார்முலா. காமா இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 2 பை எஃப். ஓகே, இங்கே வந்து ஃபார் ஹைட்ரஜன், ஹீலியம் அண்ட் அனதர் ஐடியல் அட்டாமிக் கேஸ் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, கண்டுபிடிக்கலாம். சரி, ஃபார் ஹைட்ரஜன் கேஸ் வந்து டைஅட்டாமிக். ஓகே, டைஅட்டாமிக்னால் அதோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து எவ்வளோ 5. டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 5, அதாவது வந்து 3 translational and
2 rotational. ஓகே, அப்போ 5 ஆயிரும். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து டயட்டமிக் வந்து 5. ஸோ 3 translational and 2 rotational. ஓகே, அப்போது கண்டுபிடிக்கலாம். ஸோ காமா இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா 1 + 2 / F. ஸோ 1 + 2 இங்கே வந்து டயட்டமிக் கேஸ் ஃபார் ஹைட்ரஜன் வந்து F வந்து 5. ஸோ 5 இஸ் ஈக்குவல் டு 7/5 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 7/5 கிடச்சிருச்சு ஹைட்ரஜன் கேஸ்க்கு. ஹைட்ரஜனுக்கு 7/5 2 ஆப்ஷனில் இருக்குது, 7/5. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஹீலியம்க்கு கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ ஃபார் ஹீலியம் கேஸ் வந்து மோனோஅட்டாமிக். ஓகேவா, மோனோஅட்டாமிக் கேஸ்னால டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து என்னென்னா 3. அப்போது டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து 3னா இங்கே வந்து 3 translational ஒன்லி இருக்கும். 3 translational ஒன்லி. ஓகே, 3 translational ஒன்லி. அப்போது காமா கண்டுபிடிக்கலாம். காமா இஸ் ஈக்குவல் டு 1 + 2 / F. ஸோ F வந்து 3. அப்போ இங்கே வந்து 5/3 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, 5/3 கிடச்சிருச்சா. ஸோ 5/3 இங்கேயும் 2 ஆப்ஷன்லேயும் அதுதான் இருக்குது. ஓகே, அதனால் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து டயட்டாமிக் கேஸ் கண்டுபிடிக்கலாம். டயட்டாமிக் கேஸ் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கல்ல, another ideal diatomic gas X அப்படின்னு கொடுத்துட்டு இது வந்து எக்ஸ். ஓகேவா, எக்ஸு. அப்புறம் மாலிகுல்ஸ் ஆர் நாட் ரிஜிட் பட் ஹாவ் அன் அடிஷ்னல் வைப்ரேஷனல் மோட்னு கொடுத்துருக்காங்க. வைப்ரேஷனல் மோஷன் ஒன்று இருக்குது. ஓகே, டயட்டமிக் கேஸ் எக்ஸ் அதையும் நம்ம முக்கியமாக எடுத்துக்கணும். ஆல்சோ ஹாவ் அடிஷ்னல் வைப்ரேஷனல் மோட் இருக்குது. ஸோ வைப்ரேஷனல் மோஷன் இருக்குது. வைப்ரேஷனல் மோஷன். ஓகே, அப்போது அதுக்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்துட்டு 7. ஓகே, அதாவது வந்து 3 translational இருக்கும். அப்புறம் 2 rotational இருக்கும். அண்ட் 2 vibrational இருக்கும். அதனால் டோட்டலாக வந்து 7. vibrational. ஓகே, diatomic gas X also have vibrational motion. Okay, so F is equal to 7, degree of freedom 7. ஏன்னா 3 translational 2 rotational and 2 vibrational இருக்கும். 3 + 2 + 2 அப்போ 7, degree of freedom வந்து 7. அப்போது இதுக்கு நம்ம வந்து therefore காமா கண்டுபிடிக்கலாம். ஸோ காமா is equal to 1 + 2 / F வந்து 7. அப்போது நமக்கு வந்து 9/7 அப்படின்னு கிடச்சிரும். சரியா, 9/7. 9/7 ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகே, 9/7 இதான் வந்து சொல்யூஷன். ஓகே, a gas mixture consists of 2 moles of oxygen O2 and 4 moles of argon AR at temperature T. Neglecting all vibrational modes, the total internal energy of the system is. Total internal energy கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ total internal energy of system. Total internal energy of system is equal to internal energy of oxygen molecules plus internal energy of argon molecules. ஓகே, internal energy தானே. ஸோ F1/2 N1RT plus F2/2 N2RT. ஓகே, ஆக்சிஜன் வந்து டயட்டமிக் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 5. ஸோ 5/2. N1 வந்து கொடுத்துருக்காங்க 2 moles of oxygen. ஸோ 2. ஸோ இன்ட்டு 2 RT ப்ளஸ் ஆர்கன் வந்து மோனோட்டமிக் கேஸ், அதனால் 3/2 அப்படின்னு எடுத்துக்கலாம்.
into இங்கே 4 moles of argon கொடுத்துருக்காங்க. ஸோ 4 into 4 RT is equal to இது substitute பண்ணலாம். 2 cancel ஆயிரும். இங்கே 2 2s are 4. ஸோ 5 RT plus 3 2s are 6 6 RT 5 plus 6 11 RT அதான் ஆன்சர். ஓகே 11 RT is the answer. இதான் solution. ஓகே One mole of an ideal monatomic gas undergoes a process described by the equation PV cube is equal to constant. The heat capacity of the gas during this process is heat capacity of the gas during this process கண்டுபிடிக்கணும். Heat capacity of the gas during the process வந்துட்டு என்னன்னா polytropic process. okay polytropic process formula. okay polytropic process formula heat capacity C is equal to CV plus R by 1 minus gamma. இதான் வந்து polytropic process formula. heat capacity C is equal to CV plus R by 1 minus gamma. okay அவங்க வந்து கொடுத்துருக்காங்க PV cube is equal to constant அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ gamma வந்து என்னது 3. okay இப்போது C is equal to CV plus R by 1 minus gamma. gamma வந்து 3 1 minus 3. okay அவங்க வந்து 1 mole of an ideal monatomic gasனு கொடுத்துட்டாங்க. okay so monatomic gasக்கு வந்து degree of freedom வந்துட்டு 3. okay so CV is equal to 3 by 2 R. okay CV is equal to 3 by 2 R. CV is equal to F by 2 R. இங்கே வந்து degree of freedom 3. அதனால் CV is equal to 3 by 2 R. okay CV is equal to 3 by 2 R. so heat capacity of the gas during this process C is equal to CV வந்துட்டு என்னது 3 by 2 R. R அப்புறம் இங்கே R by 1 minus 3 இருக்கு. 1 minus 3 என்னது minus 2. ஸோ minus R by 2 அப்படின்னு வந்துடும். ஓகே அப்போது 2R by 2 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 2 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா R தான் வந்து ஆன்சர். ஓகே ஆர் ஆன்சர் ஆப்ஷன் டி ஆர். ஓகே இதான் வந்து சொல்யூஷன். The amount of heat energy required to raise the temperature of 1 gram of helium at NTP from T1K to T2K is okay amount of heat energy required to raise the temperature of 1 gram. okay so heat Q is equal to F by 2 NKNR del T. okay இதான் வந்து formula. so Q amount of heat energy required so Q is equal to F by 2 NR del T. okay இதில் வந்து R வந்து எப்படி எழுதலாம்னா KBNA அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஓகே R வந்து KBNA. therefore amount of heat required வந்துட்டு Q is equal to F by 2. okay F வந்துட்டு இங்கே 3 by 2 ஹீலியம்னு கொடுத்துருக்காங்க. ஹீலியம் வந்து மோனோட்டமிக் கேஸ். ஸோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து 3 by 2 இன்டூ N வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் மாஸ் பை மாலிகுலர் மாஸ் வந்து 1 கிராம்னு கொடுத்துருக்காங்க. 1 பை மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஹீலியம் வந்துட்டு 4. ஸோ 4 இன்டூ ஆரை வந்துட்டு நம்ம கேபிஎன்ஏன்னு சொல்லி எழுதலாம். சரியா? ஸோ கேபிஎன்ஏ இன்டூ டெல்டி. ஓகே டெல்டி. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 3 by 2 4s are 8 NA KB del T. இந்த சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வந்து T2 minus T1. ஓகே
ஏன்னா வந்து amount of heat energy required to raise temperature of 1 gram of helium from T1K to T2K. So 3/8 Na Kb T2 minus T1. Okay, அதான் ஆன்சர். 3/8 Na Kb T2 minus T1. ஆப்ஷன் ஏ தான் வந்து ஆன்சர். ஓகே, எஸ், ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர் அண்ட் இதுதான் வந்து சொல்யூஷன். ஓகே, ratio of the specific heats Cp by Cv is equal to gamma in terms of degrees of freedom n is given by. இங்கே degree of freedom n ன்னு denote பண்ணியிருக்காங்க கொஸ்டினில். is given by என்ன degree of freedom n. ஸோ gamma வந்துட்டு என்னன்னா இங்கே 1+2/n அப்படின்னு வந்துடும். ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர். ஓகே, எப்படின்னா நமக்கு தெரியும் ஃபார்முலா gamma is equal to 1+2/f அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே f வந்து டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், அதுதான் வந்து கொஸ்டினில் என்னன்னு சொல்லி டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. அதனால் r is equal to 1+2/n. ஸோ r கிடையாது, gamma is equal to 1+2/n அப்படின்னு வரும். ஸோ gamma is equal to 1+2/n. ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர். gamma is equal to 1+2/f. ஓகே, இங்கே f வந்து டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், degree of freedom. okay, கொஸ்டினில் என்னன்னு கொடுத்ததுனால காமா வந்து 1+2/n ஆயிடுச்சு. என்ன வந்து டினோட் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் தான். ஓகே, அது எப்படி வந்துச்சு அப்படின்னா இப்படி தான். ஃபஸ்ட்டு நமக்கு மேஸ் ரிலேஷன்ஷிப் தெரியும். Cp/Cv is equal to gamma அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஓகே, அதில் வந்துட்டு Cv வந்துட்டு is equal to n/2r. ஓகே, அப்போது Cp minus Cv is equal to r. Cp வந்துட்டு is equal to Cv plus r. ஓகே, அப்போ Cp is equal to n/2r plus r, which is நம்ம வந்து r காமனாக எடுத்துட்டோன்னா 1+n/2 r into 1+n/2 அப்படின்னு கிடைக்கும். அண்டு gamma is equal to Cp/Cv மேஸ் ரிலேஷன்ஷிப். இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். Cp வந்துட்டு r into 1+n/2 and divide by Cv வந்துட்டு n/2r. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு வந்துட்டு 1+2/n அப்படின்னு கிடச்சிரும். ஓகே, இதை சப்ஸ்டியூட் பண்ணால். ஓகே, இது எப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும்னா 1+n/2/n/2 அப்படின்னு போட்டுக்கணும். ஏன்னா இங்கே r கேன்சல் ஆயிடுமா. ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு இந்த 2 வந்து மேலே போயிடும். அப்போது 2 into 1+n/2/n. ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு 2 + 2n/2/n. ஓகே, 2 கேன்சல் ஆயிரும். தட் இஸ் ஈக்குவல் டு 2 + n/n. என்னை வந்து காமனாக எடுத்துட்டோம்னா நமக்கு 1+2/n அப்படின்னு கிடச்சிரும். அதான் வந்து காமா. ஸோ இங்கே ஆப்ஷன் சி தான் ஆன்சர், 1+2/n. இதான் வந்து சொல்யூஷன். ஓகே, the gases carbon monoxide, CO and nitrogen at the same temperature have kinetic energies E1 and E2 respectively then. okay, கார்பன் மோனாக்சைடு கேஸ் அண்ட் நைட்ரஜன் கேஸ் வந்துட்டு சேம் டெம்பரேச்சர் இருக்குது. ஹவ் கைனட்டிக் எனர்ஜிஸ் E1 அண்ட் E2 ரெஸ்பெக்டிவ்லி இருக்குது. ஓகே, அப்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இது N2 டயட்டாமிக் கேஸ், CO இதுவும் வந்து டயட்டாமிக் கேஸ். அப்போ இது ரெண்டுமே வந்துட்டு டயட்டாமிக் கேஸ்னால் ஸோ போத் ஹாவ் ஈக்குவல் கைனட்டிக் எனர்ஜி. கைனட்டிக் எனர்ஜி வந்து ரெண்டுத்துக்குமே ஈக்குவலாக இருக்கும். அதாவது கைனட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 5. ஸோ 5/2 kT. ஓகே, இப்படி இருக்கும். ரெண்டுக்குமே சேமாக தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து கைனட்டிக் எனர்ஜி E1 இஸ் ஈக்குவல் டு E2. அதான் வந்து ஆன்சர். ஓகே, E1 இஸ் ஈக்குவல் டு E2. ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். ஓகே, அதாவது வந்துட்டு the gases carbon monoxide CO and nitrogen N2 are diatomic, so both have equal kinetic energy.
5/2 kT, that is E1 is equal to E2. Okay. The degrees of freedom of a molecule of a triatomic gas are, okay, degree of freedom கேட்டிருக்காங்க of a molecule of a triatomic gas are 6 தான் வந்து ஆன்சர் வந்துட்டு C. okay, 6 degree of freedom வந்து 6. ஓகே, ட்ரையாட்டமிக் கேஸ் அதாவது வந்துட்டு அவங்க வந்து ஃபார் மாலிக்யூல்னு சும்மா கேட்டிருக்காங்க ட்ரையாட்டமிக் கேஸ். அப்போது அட் ரூம் டெம்பரேச்சர் பற்றி எதுவும் கொடுக்கல. அப்போ நார்மலாக வந்து ரூம் டெம்பரேச்சரில் வந்துட்டு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து ட்ரையாட்டமிக் கேஸ்க்கு வந்து 6 இருக்கும். ஓகே, அதாவது வந்து 3 வந்து ட்ரான்ஸ்லேஷ்னலாக இருக்கும், அதுக்கப்புறம் 3 வந்து ரொட்டேஷ்னலாக இருக்கும். ஓகே, வைப்ரேஷன்லாம் எதுவும் கிடையாது. at room temperature degree of freedom F is equal to 6, அதாவது 3 translational அப்புறம் 3 rotational. ஓகே ஓகே சொல்யூஷன் வந்துட்டு the molecule of a triatomic gas has a tendency of rotating about any of 3 coordinate axes, so it has 6 degrees of freedom. Okay, 3 translational and 3 rotational. At high enough temperature a triatomic molecule has 2 vibrational degree of freedom. Okay, but as temperature requirement is not given, so we answer simply by assuming triatomic gas molecule at room temperature, thus degree of freedom F is equal to 6. இதான் இப்படி தான் இருக்கும் அந்த கோஆர்டினேட் ஆக்சிஸ் எக்ஸு ஒய் செட் ரொட்டேட்டிங் ஆகிட்டுருக்கா. அப்போ 3 ட்ரான்ஸ்லேஷ்னல் ப்ளஸ் 3 ரொட்டேஷ்னல் அப்படி இருக்கும் அட் ரூம் டெம்பரேச்சர். ஸோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்துட்டு 6. ஓகே, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 6. The number of translational degree of freedom for a diatomic gases, diatomic gasக்கு வந்து degree of freedom, number of translational degree of freedom கேட்டிருக்காங்க, அது 3. ஓகே, அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 3. ஓகே, சொல்யூஷன் வந்துட்டு number of degree of freedom of a dynamical system is obtained by subtracting the number of independent relations from the total number of coordinates required to specify the positions of constituent particles of the system. If A is equal to number of particles in a system, R on the number of independent relations among the particles, n on the number of degree of freedom of the system, then n is equal to 3a minus r. Okay, each monoatomic, diatomic and triatomic gas has 3 translatory degree of freedom. Okay, if for a gas R by CV is equal to 0.67, this gas is made up of molecules which are என்னது கண்டுபிடிக்கலாம். அவங்க வந்து கொடுத்துருக்காங்க R by CV is equal to 0.67. ஓகே, அப்போது அதுக்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கலாம். இது இந்த சைடு போயிடுச்சுன்னா CV is equal to R by 0.67. ஓகே, ஸோ R by இது வந்து 0.67 வந்து 2/3 அப்படின்னு எழுதலாம். ஸோ 2/3. அப்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா CV is equal to 3/2 R அப்படின்னு கிடைக்கும். 3/2 R அதாவது 1/5 R, அதான் வந்து CV வந்துட்டு 3/2 R அப்படின்னா CVயோட ஃபார்முலா F/2 R. F வந்து டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், தட் இஸ் 3. அப்போ இது ஒரு மோனோஅட்டாமிக் கேஸ். ஓகே, இங்கே வந்து F வந்து 3 இருக்கிறதுனால அது ஒரு மோனோஅட்டாமிக் கேஸ். ஓகே, மோனோஅட்டாமிக் கேஸ். அப்போ இங்கே வந்துட்டு திஸ் கேஸ் இஸ் மேட் அப் ஆஃப் மாலிக்யூல்ஸ் விச் ஆர் மோனோஅட்டாமிக். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகே, இதான் வந்து சொல்யூஷன். ஏன்னா CV is equal to 3/2 Rல, அதனால். A polyatomic gas with n degrees of freedom has a mean energy per molecule given by என்னது. ஓகே, அதாவது வந்துட்டு polyatomic gas with n degrees of freedom. Okay, n degrees of freedom. அதுக்கப்புறம் the mean energy
the mean energy per molecule. The mean energy per molecule என்னன்னா half n kT. ஓகே, அதாவது வந்துட்டு n அப்படிங்கிறது இந்த இடத்துல டிகிரி ஆஃப் ஃப்ரீடமை குறிக்கும். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். அப்போது இதுக்கு ஆன்சர் வந்துட்டு nkt by 2. ஓகே, ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி nkt by 2. ஓகே, இதோட கான்செப்ட் வந்துட்டு இதுதான். If there is a sudden compression without exchange of heat, the process will be adiabatic. According to law of equipartition of energy for any dynamical system in thermal equilibrium, the total energy is distributed equally amongst all the degrees of freedom, and the energy associated with each molecule per degree of freedom is half kT. Okay, for a polyatomic gas with n degrees of freedom, the mean energy per molecule is equal to half n kT. K வந்து Boltzmann constant, n வந்து degree of freedom, T வந்து temperature. ஓகே, அப்போ இதோட ஆன்சர் வந்துட்டு nkt by 2, option C. A polyatomic gas with n degrees of freedom has a mean energy per molecule given by nkt by 2. Option C is the answer.